அடுத்து வந்து ம் ஆ கிளாரிஃபை பண்ணிக்கிட்டாரு. என்னென்ன விஷயத்த கிளாரிஃபை பண்ணிக்கிட்டாரு அப்டின்னா, ரயானுக்கு. ஏன்னா ரயான் அந்த இதுனால அந்த ஒரு பேரு அதுவுமே வந்து சவுண்டோட நேம் வந்து சரியாகறதுக்காக சவுண்ட் அண்ட் ரயான பத்தி அவர் அட்ரஸ் பண்ணாரு. அடுத்து ஜாக்லின் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் சௌந்தர்யா ஃப்ரெண்ட்ஷிப். அதுக்கு வந்து ஒரு அட்ரஸ். "உங்க 2 பேத்துக்கு என்னதான் பிரச்சனை? ஒண்ணுமே இல்ல. 2 பேரும் சூப்பர் தான்" அப்டின்னு சொன்னதாகட்டும். திரும்பவுமே வந்து ரயானுக்கு இன்னொன்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு அர்கே ஞாபகம் இருக்கா? அனதர் பாயிண்ட். சில் நீங்க பேரண்ட்ஸ் சொல்றதெல்லாம் எடுத்துக்காதீங்க. அது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு போனாப்ல. ஆ அவங்களுக்குன்னு ஒரு அடுத்து பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல, அதுல நீங்க கேம் விளையாடுங்க போதும் அப்படின்ட்டாரு. ம். இப்ப 1 எபிசோட்ல வந்து ஏன் அது காட்டப்பட்டிருக்க மாட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? எது அந்த பாய்ஸ வச்சு பேசுறதா? நம்ம 1 எபிசோட்ல ஆமாமா. பாய்ஸ வச்சு பேசுனது ஏன் காட்டலன்னு நினைக்கிறீங்க? மைட் பி தே டோன்ட் வாண்ட் டு அங்கேயே அந்த ட்ராமா முடிஞ்சிடக்கூடாது. வெளிய போயிட்டு நீங்க கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு விஜய் டெலிவிஷன் நினைக்கலாம். இல்ல அது மட்டும் இல்ல டாம், அது ஆல்ரெடி அவர் அதுக்கு முன்னாடி சாரி சொன்னார்ல. அது மேபி விஷ்ணுக்கு தெரிஞ்சிருக்காது. பட் திருப்பி அந்த கண்டென்ட் வந்து அவர் நாள் ஃபுல்லா சாரின்னு ஒரு அவரே தனித்தனியா போய் அன்னைக்கு காலையில 6 மணி ஆரம்பிச்சு இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ட்டையும் ஏங்க சொல்லிட்டாரு. ஸோ சாரி சொன்னாரு ஓகே. எப்படி சொன்னாரு? "நான் உன்ன பத்தி 4 இடத்துல வந்து அந்த பொண்ணு சரியே கிடையாது. அந்த பொண்ணு வந்து தொட்டு தொட்டு பேசுது. மரியாதை இல்லாம நடந்துக்குது. முத்துக்குமரன போய் தொடுது. இது வந்து நாளைக்கு எப்படி வெளில போகும்? இதுவே நம்ப பண்ணா ஒத்துருவாங்களா? நம்பள என்ன சொல்லுவாங்க?" அப்படின்னு நெறைய வார்த்தைகள்லாம் போட்டு பேசினார்ல. இப்படிலாம் நான் சொன்னேன். இது இல்ல இங்க இல்ல இல்லனாலுமே நீங்க இருங்க கீர்த்தி. இது இங்க இல்லனாலுமே வெளில போய் தெரியும். அவரு என்ன சொன்னாரு? இப்பதான் லட்டு வந்தா, லட்டு சொன்னா. ஆ அவ வந்து இந்த விஷயத்துக்கு நான் ஆல்ரெடி உன்ட்ட சாரி கேட்டேன். பட் இருந்தாலும் வந்து லட்டு வந்து சொல்றா. அன்னைக்கு வந்து முத்துக்குமரன் இப்படி தொட்டு பேசுனா அப்படி பண்ணும்போது எனக்கு ஒரு மாரி தப்பா தெரிஞ்சுச்சு. நீ என்ன வார்த்தை சொன்னன்னு சொல்லு. என்ன ஒரு மாரி தப்பா தெரிஞ்சுச்சுன்னா, எந்த மாரி உனக்கு தப்பா தெரிஞ்சுச்சு? வாட் யூ ஆர் ட்ரையிங் டூ அட்ரஸ் அந்த பாயிண்ட்ட சொல்லணும்ல. பாயிண்ட்ட சொல்லாம நீ பொத்தாம் பொதுவுல ஏன்னா வந்து ஆல்ரெடி ஃபுல் நெகட்டிவிட்டின்றது புரிஞ்சிருச்சு. விஷாலுக்கு கம்ப்ளீட்டா புரிஞ்சிருச்சு. விஷாலுக்கு வந்து ஒரு நல்ல இது கிடையாதுன்றது தெரிஞ்சிருச்சு. கன்சிடர் அவர் வந்து அத எதையுமே சொல்ல வேணாம். அப்பாடா இந்த இடத்துல இருந்து தப்பிச்சா மட்டும் போதும். இவங்க இங்க தான் இதெல்லாம் பேசுவாய்ங்க. வெளியில போனா இவங்க கிட்டயே நம்ம பேச மாட்டோம். எதுக்கு தேவையில்லாம அப்படின்னு சொல்லி ஒரு டிராமா போட்ட மாரி தான் இருந்துச்சு எனக்கு. பட் இல்ல டாம் கரெக்ட் தான். எனக்கு என்னன்னா அவரு கரெக்ட். விஷ்ணுவுமே வந்து அது ஓப்பனா உடச்சு கேட்கல. ஸோ அதனால அது போடுற அளவுக்கு இல்லைன்னால விட்டுருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து இப்ப விஷ்ணு வந்து மக்கள் நம்ம மக்கள் அடிச்சு கேட்டுட்டாருன்னா ஏன் போட்டுருப்பாங்க. அடிச்சு கேட்டிருக்க மாட்டாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? விஷ்ணு ஏன் அடிச்சு கேட்கலன்னு நினைக்கிறீங்க? டாம் நான் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லட்டா? இல்ல இதுக்கு மட்டும் ஒரே ஒரு ஆக்சுவல் பாயிண்ட்ங்க. இதுக்கு மட்டும் அஸ்வதி. விஷ்ணு ஏன் வந்து அத அடிச்சு கேட்கலன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுக்கே தான் நான் சரி சொல்றேன். சொல்லுங்க. என்ன இருந்தா ம். என்ன இருந்தாலும் வந்து அந்த ஒரு சென்டென்ஸ வந்து மூஞ்சிக்கு நேரா வந்துட்டு சொல்றதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். நம்ம வந்துட்டு அது வந்து அவங்களையும் குத்தம் சொல்ல முடியாது. இதுக்கான பெர்ஃபெக்ட் வேனா அது வந்து இவங்க டீம் தான் பண்ணியிருக்கணும். இது வந்து அதோட கான்டெக்ஸ்ட் எக்ஸாக்ட்டா புரியணும்னா அது வீடியோ குறும்படம் தான் போட்டு காமிச்சிருக்கணும். இது யார சொல்லியும் அந்த வீடியோ பார்க்காத வரைக்கும் சௌந்தர்யாவுக்குமே அது கிளியரா புரியாது. விஷாலுக்குமே நேரா போயிட்டு வந்து நான் உன்னை ஸ்லட் ஷேம் பண்ணேன். உன்னை வந்து அப்படி கேவலமா நினைச்சேன்னு சொல்லிட்டு மூஞ்சிக்கு நேரா சொல்ல முடியாது. அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவும் இருக்குதானே. இது வந்து இப்ப ஒரு குறும்படம் போட்டு காமிச்சு, சௌந்தர்யாவுக்கு வந்து நம்மள பத்தி இப்படி அவன் அசிங்கமா பேசியிருக்கான்னு சொல்லும்போது, அவ அந்த விதமா வந்துட்டு அட்ரஸ் பண்ணி, அது ஒரு இஷ்யூவா போயி, மேபி அதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சு விஷால் வந்து அதுக்கேத்த மாரி சீரியஸா வந்து அதுக்காக அப்பாலஜைஸ் பண்ணியிருப்பாரு. அ பண்ணியிருப்பாருன்னு நான் சொல்றேன். நான் வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். நான் அவர இல்ல அஸ்வதி, நியாயப்படுத்தல. அதெல்லாம் கரெக்ட் தான். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் அஸ்வதி. பட் இப்ப அவரு சாரி கேட்டதையும் நான் தப்புன்னு சொல்லல. அதை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். அட்லீஸ்ட் இப்பயாவது உணர்ந்திருக்காருன்னு எனக்கு ஏதோ ஒரு சின்ன பெர்சன்டேஜாவது அவர் மேல ஒரு கன்சர்ன் வருதுன்னு லைட்டா வச்சுக்கோங்க. ஒரு 0.1%. பட் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நேஹா அந்த பொண்ணுகிட்ட சௌந்தர்யா வச்சு பேசல, இவனுக்கு தப்பா தெரிஞ்சிருக்குன்னு தான் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா? அது கொட்டேஷன்ல நோட் பண்ணிக்கோங்க. அண்டர்லைன் போல்ட் லெட்டர்ஸ்ல வச்சுக்கோங்க. இது வந்து நேஹா வந்து சொல்றா தப்பா தெரிஞ்சிருக்கு. அவளுக்கு தப்பா தெரிஞ்சிருக்கு. அதனால நான் வந்து சாரி கேட்பேன். அது என்ன சென்டென்ஸ் எனக்கு புரியல. அவங்களுக்கு தப்பா தெரிஞ்சுட்டா நீ சாரி கேட்டுருவியா? உனக்கு அது இன்னும் உறுத்தலையான்னு நான் கேட்கிறேன். இல்ல இன்னொன்னு சொன்னாப்ல, வெளிய எப்படி ப்ரொஜெக்ட் ஆயிருக்குன்னு தெரியல அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாப்ல.
அவர் எப்பவுமே அதை ஜஸ்டிஃபை தானே பண்ணிட்டு இருக்காரு. லைக் வந்து நான் பார்த்ததை வந்து பார்த்து பேசி இருக்கணும்னு தானே ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, நான் பார்த்தது வந்து அப்படி நினைச்சது தப்பு இல்ல, பட் வந்து நான் அப்படி நினைச்சிருக்க கூடாது அப்படின்னு. நீ அப்படி நடந்துக்கிட்ட, பட் வந்து அது இல்லைன்னு எனக்கு லேட்டரா புரிஞ்சிச்சு, உன் நேச்சரே அப்படிதான், பட் நான் வந்து நினைச்சதுல தப்பு இல்லைன்ற மாதிரி தான் அவர் ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்காரு. சாரி அஸ்வதி, நீங்களும் ஏதோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கன்ஃபியூஸ் கன்ஃபியூஸ் எல்லாம் பண்ணல. லைக் வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் வந்து பார்த்தது வந்து கரெக்ட் தான், லைக் வந்து நீ அப்படிதான் பண்ண, பட் வந்து அது உன்னோட கேரக்டர், அது நீ வந்து தப்பா நினைச்சு நீ பண்ணல அப்படின்றத எனக்கு லேட்டரா புரிஞ்சிச்சு. புரியுதா? புரியல ஒரு என்ன சொல்லுங்க, தேர்ட் திரும்ப சொல்லுங்க. I இப்போ can, I வந்து can, நீ பண்ண இல்ல இல்ல நீ எனக்கு பண்ணது புரியல, வந்து ஒரு நிமிஷம். I யாருங்க understand. அமைதியா படுத்துருக்கா? Yeah, I understand, இப்ப Ashwati. ஒன் செகண்ட் அஸ்வதி, நான் கிளாரிட்டியாக கொடுத்துட்றேன். விஷால் சொல்லியிருப்பாரு, நீ ஒரு விஷயம் பண்ற, பட் அது எனக்கு வந்து அது எனக்கு என்னோட பார்வைக்கு தப்பா தெரிஞ்சுது. பட் லேட்டரா நான் இப்போ அதை ரியலைஸ் பண்றேன், அது நீ ஜாலியா கேரக்டராகவே ஜாலியாக தான் இருந்திருக்க, பட் அதை நான் தப்பா எடுத்துக்கிட்டேன். பட் இருந்தாலுமே எனக்கு அது தப்பா தெரிஞ்சது. மறுபடியும் என்ன சொல்லியிருப்பாரு, தப்பா தெரிஞ்சுது அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்காரு. அதை தான் அஸ்வதி மென்ஷன் பண்றேன். இவரு ஜோ மைக்கேல் ஒரு ட்வீட் போட்டிருக்காருங்க, நான் இப்பதான் பார்த்தேன். ஓகே, என்னது விஷ்ணு இந்தியா கிளிட்ஸ் டீமுக்கு கால் செய்து ரிவ்யூவில் சௌந்தர்யா பற்றி பாசிட்டிவா பேச சொன்னாரா? ஊப்ஸ் கதர்னாரா? முதல்ல ஃபேட்மேன், நெக்ஸ்ட் உலக உங்கள் சனம், சிஸ் இப்போ நானு மணி காண்ட் பையஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. இதை பற்றி உங்கள் கருத்து? இப்பதான் பார்த்தேங்க, டைம்லைன்ல காட்டுது. சிம்பிளி ஃபர்ஸ்ட் வேஸ்ட். ட்வீட்டா? ம்ஹும். இது மார்னிங் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். மேபி இல்ல ஆஃப்டர்நூன் 3 hours காட்டுது, 3 hours ஆச்சு அப்படின்னு காட்டுது போட்டு. கொஞ்ச நேரம் ஆச்சு எனக்கு. and வந்து இல்லைங்க, இது வந்து சில விஷயத்த பண்ணிட்டு திரும்ப நான் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறேன்ற மாதிரி வேற வேற ஆங்கிளில் பேசிட்டே இருந்தா அது என்னன்றது புரியல எனக்கு. நான் வந்துட்டார், அவரே சொல்லிட்டோம். யாரு? ஜோ மைக்கேல். ஜோ, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் ஜோ. எதுக்கு கேக்குறேன்னு உங்களுக்கு தெரியும் ஜோ. நான் உறங்கி நல்ல விட்டேன். விஷயம் டாம். உறங்கி விட்டேன். உறங்கி விட்டேன். ஏன்னா ஸ்பேஸ் நல்ல முடிச்சு விஷயம் அப்படியே டாம். அப்படியே அப்படி ஆயிட்டேன் நானு. முழிச்சு நல்ல பார்த்தா விஷயம் நல்ல எதுல இருந்தோ எல்லாரும் கால் பண்ணிக்கிறாங்க. யாரா கால் பண்ணிருக்கேன்னா போச்சு, எப்பயும் போல அமேசான் ஆர்டர்ல இருந்து எல்லாமே போச்சு. நல்ல விஷயம் டாம். சைலண்ட்ல போட்டு தெளிவா படுத்திருக்கேன். நீங்க சொல்லுங்க, என்ன லைக் என்ன பண்ணிக்கல ஜோ? ஒரு போஸ்ட், ஓ, அதனால தான் அதுக்கு உள்ள தான் வந்தீங்களா? கால் பண்ணேன். நான் இல்ல இப்பதான் அதுக்கு தான் கால் பார்த்தேங்க. பண்ணேன். டைம் லைன்ல காட்டுச்சு. நான் அதுக்கு தான் கால் இப்பதான் நான் பண்ணேன். அதுக்கு. ஓ, ஓகே ஓகே ஓகே. நல்ல விஷயம் நல்ல விஷயம். என்னங்க திரும்பவும் திரும்பவும் மீண்டும் மீண்டுமா முதல்ல இருந்தா? ஆமா, மீண்டும் மீண்டும். ஓஹோ! சூப்பர். ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும்னா பண்ணலாம் நீங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்னா நாங்களும் அத கேட்க ஆவலா இருக்கோம். ஒன் செகண்ட் டாம், ரோஷினி ஐடி காட்டுதா? அவங்க எதுவும் காட்டலையே. கேட்கலன்றாங்க நமக்கு. ரோஷினி எனக்கு அவங்க உள்ளேயே காட்டல. ஸ்பேஸுக்குள்ளேயே காட்டல. யா- ரோஷினிய வெளில போயிட்டு வர சொல்லுங்க. அவங்க அன்இன்ஸ்டாலே பண்ணிட்டு பார்த்துட்டாங்களா? அப்பயும் எதுவும் கேட்க மாட்டேங்குதா? எதுவும் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணியே பேசுறது எதுவும் பார்த்து கேட்க. கேட்கலையா? ஆமா, மத்தவங்களுக்கு ஐயா, நான் பேசுறது மத்தவங்களுக்குலாம் கேக்குதுங்களாங்கய்யா? ஒரு தம்ஸ் அப் அந்த மாதிரி ஏதாவது குடுங்க பாப்போம். அது லிசனர்ல இருக்கீங்கல்ல, உங்களுக்கெல்லாம் கேக்குதா நான் பேசுறது? லிசனர்ஸ். ஐயா, வந்ததுமே தூங்கிட்டீங்களா? புரியலையே. ஏன்னா ஒருத்தர் கூடயே தம்ஸ் அப் காட்ட மாட்டீங்க? அட நியாயம் இல்லாதவங்களா? மொத்தமா சுனி வச்சுட்டாங்க, ஒருத்தர் தூக்கிட்டே இருப்பா. அமர்நாத், ஏபிடி ஏபிபிடி. ஏபிடி தேங்க் யூ சோ மச். அமர்நாத், அனிதா, வினித், சியாம் சுந்தர், ஜமுனா. சரி 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 சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். லிஸ்ட் ரொம்ப பெருசா போகுது, கூப்பிட முடியல. சரி, ஓகே. என்ன இன்னைக்கு நீங்க ஜோ, உங்களுடைய நாங்க நாங்க பேசிட்டு இருந்தோம். நான் மதியமே ஸ்பேஸ் போட்டு ஆதங்கத்த கொட்டி தீர்த்துட்டேன். ஓகே. ஏன்னா லிட்டரலா வந்து எனக்கு வந்து அப்படியே குபு 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 குபுன்னு ஆயிடுச்சு. அதுக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல கதறுடி, நீ நல்லா கதறு. நீ ஒரு வன்ம குடோன்றி, நீ ஒரு வன்ம குடோன். ஏன்டி இப்படி பண்ற? ஏன்டி நெகட்டிவிட்டி பண்ற? ஏன்டி சௌந்தர்யா? நான் இங்க சௌந்தர்யாவ பத்தியே பேசல. கம்ப்ளீட்டா நான் சௌந்தர்யா இப்படி பண்ணாங்க, சௌந்தர்யா அத பண்ணாங்கன்னே நான் பேசவே இல்ல. விஷ்ணு உள்ள போய் என்ன பண்ணாரு அப்படின்றத மட்டும் தான் நான் பேசினேன். ஹி லிட்டரலி ப்ரோக் எவ்ரிஒன்ஸ் கேம். ஓகே.
ஃபார் ஹிஸ் ஓன் பெனிஃபிட் அந்த அந்த ஒரு இதுக்காகட்டும், அவங்களோட காதல் கன்டென்ட்ட நான் மதிக்கிறேன், மதிக்கல அது எல்லாமே செகண்டரி. அது அவங்க பெர்சனல். அந்த கன்டென்ட்க்குள்ளேயும் நான் போல. அவிங்க லவ் பண்றாய்ங்களா, அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டும். சேம் கோஸ் வித் அருண் அண்ட் அர்ச்சனா. ஐ எக்ஸ்பெக்டட் மோர் டாக்ஸிசிட்டி ஃப்ரம் அர்ச்சனா, பீயிங் அ ஹார்ட்கோர் ஹேட்டர் ஆஃப் அர்ச்சனா ஆஃப்டர் த ஷோ. ஓகே. ஆனா, இன்னைக்கு வந்து அர்ச்சனாவுமே கேம் தான் ப்ளே பண்ணாங்க. ஓகே. கம்ப்ளீட்டான ஒரு கேம் தான். வேணாம்ப்பா, எல்லாரும் உட்காந்து பக்கம் பக்கமா பேசுறாய்ங்க. 10 நாளா பேசுறாய்ங்க. அர்ச்சனா உள்ள போறா, அர்ச்சனா உள்ள வரான்னு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து உள்ள போய் ஒரு கேம் தான் ப்ளே பண்ணாங்க. அதுல நோ டவுட். பட் அது வந்து அவங்களுக்கு 2 பேத்துக்கும் என்ன தேவையோ, அருணுக்கு என்ன தேவையோ, அத மட்டும் தான் அவங்க குடுத்த மாரி இருக்கு. அவங்களுடைய நேம் எப்படி பாசிட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ண முடியும்? யூ ஆர் மை லக்கி சார்ம்ன்னு சொல்லி கால்ல விழுந்து ஆசீர்வாதம் ஆகட்டும். அவங்க தெளிவுபடுத்தினதோ, படம் இருக்கு, ஷூட்டிங்க்கு நான் கிளம்புறேன் நைட்டு மதுரைக்கு அப்படின்றதாகட்டும். ஏன்னா நான் படத்துல நடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றத அவங்க ரெஜிஸ்டர் பண்றாய்ங்க. ஏன்னா வந்து நான் ஏதாவது எக்ஸ்ட்ரா பேசினோம்னா வேற திட்டுவானுங்க அவனுங்க. நெறைய பேர் நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ்லாம் போன இதுல இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? யாரும் எந்த படத்துலயும் வரல இல்லையா? இவங்க வந்து நடிச்சுட்டு இருக்காங்க இல்லையா? அதையுமே சொல்றாங்க. பட் விஷ்ணு பண்ணதெல்லாம் வந்து வன்மம், வன்மம் ப்ரோ மேக்ஸ். சரி நான் இது தவறா கூட பார்த்துருக்கலாம். நாங்க மதியம் இத பத்தி போதுமான அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணோம். அஸ்வதி சௌந்தர்யா ஃபேன் அப்படின்றதுனால, சரி இல்ல தம்ஸ் டவுன் போடுறீங்க புரிஞ்சுக்க முடியுது. நீங்க என்ன நெனைக்கிறீங்க? நீங்க அந்த என்டையர் கான்வர்சேஷன் நீங்க லைவ் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. 1 ஹவர்ல வந்து விஷ் அதனால நான் அஸ்வதிய பேச சொல்றேன். ஒரே ஒரு நிமிஷம் ப்ளீஸ். சொல்லுங்க அஸ்வதி. என்ன கட்டம் போட்டு என்னோ லாக் பண்ற மாரி இருக்கு. இல்லங்க. எனக்கு நீங்க லைவ் பார்த்தீங்களா? லைவ் நான் சௌந்தர்யா அந்த லைவ் மட்டும் தான் நான் பார்த்தேன். ஆக்சுவலி வந்து எனக்கு பார்த்த வரைக்கும் நான் இந்த பிட்ஸ் அண்ட் பீசஸா எல்லாமே பார்த்தேன். 1 ஹவர் பார்க்கல. ம்ஹ்ம். அண்ட் வந்து எனக்கு யாருமே டாக்ஸிசிட்டியா எனக்கு எதுவும் யாருமே ஃபீல் ஆகல இன்னைக்கு. எல்லாருமே அவங்களோட வேல வந்துட்டு அ பெர்ஃபெக்ட்டா வந்துட்டு பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அ எனக்கு விஷ்ணு எனக்கு தெரியல நீங்க எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு வந்து அப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. அவர் எப்பவுமே அந்த மாரி வளவள கொழகொழா பேசுற மாரி தான் பேசிட்டு போனாரு. அண்ட் மோரோவர் அவர் வந்து உள்ள இருக்கிற நெறைய பேருக்கு வேற தெரிஞ்சதுனால எல்லார்கிட்டயும் அந்த மாரி அ பேசிட்டு இருந்தாரு. எல்லாருக்கும் இன்புட்ஸ் குடுக்குறேன், அது குடுக்குறேன், இது குடுக்குறேன்னு பேசிட்டு இருந்தாரு. அண்ட் வந்து அவர் வந்து விஷாலோட விஷயத்த அட்ரஸ் பண்ணதுமே எனக்கு வந்து கொஞ்சம் எனக்கு நீட்டா தான் எனக்கு எனக்கு தெரிஞ்சுச்சு. எனக்கு வந்து பெருசா வந்து அவர் வந்து அவர என்ன சொல்றது? பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்கணுன்ற மாரி எனக்கு தோணல. என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல. அ ஏன் உங்களுக்கு அப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா, அவர் நெனச்சிருந்தா அவரோட கேரக்டருக்கு வந்துட்டு வேற மாரி ஒரு மாரி சீனெல்லாம் போட்டு அந்த மாரியெல்லாம் பண்ணியிருக்கலாம். பட் வந்து அவர் வந்து ஏதோ எனக்கு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு காமனா வந்துட்டு பேசினது, அது கொஞ்சம் டைல்யூட்டடா அது பேசினது எனக்கு நீட்டா தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. அண்ட் வந்து எனக்கு ஓவராலா இன்னைக்கு வந்து அவ்வளோக்கா யாரும் தப்பா எதுவும் பண்ண மாரியெல்லாம் எனக்கு தெரியலைங்க. எனக்கு எனக்கு எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே. நீங்க பேசி முடிச்சுட்டீங்க அப்படின்னா நான் பேசுறேன். இட்ஸ் நாட் தட் கம்ப்ளீட்லி அகெயின்ஸ்ட். நீங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்துருக்கீங்க. ஆஸ் அ ஃபேனா வந்து ஓகேடா அவங்களுக்கு பாசிட்டிவா இவர் சொல்லியிருக்காருன்ற மாரி நீங்க அத நெனச்சுக்கிட்டதுனால, மேபி அப்படிதான் இருக்கும்ல. பிகாஸ் உங்களுக்கு அவங்கள பிடிக்கும். ரீசன்ட் டேஸ்ல வந்து கொஞ்சம் ஒரு பேட் இது இருக்கு. ஓகே. நோ, நோ, ஆ. நோ. எனக்கு விஷ்ணு விஜய் எனக்கு புடிக்காது. விஷ்ணு விஜய் பட் வந்துட்டு கிடையாதுங்க. நான் சௌந்தர்யா. விஷ்ணு விஜய பிடிக்கலனாலும், அது சௌந்தர்யாக்கு இல்ல பாசிட்டிவ் ஆகும் பட்சத்துல இல்ல. நான் நான் அத அப்படி அப்படி மீன் பண்றேன். ஒரு செகண்ட் இருங்க. சொல்லுங்க. சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்றது அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவே நான் வந்து சொல்லல. எனக்கு சௌந்தர்யாவுக்கு அட்வைஸ் பண்ணது அந்த விதத்துல நான் சொல்லல. இவரு நான் வந்து மொத்தமாவே வந்துட்டு அவர் வந்துட்டு அ காமனா தான் பேசுன மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து ஸ்பெஷலா அவர் வந்து ஏதோ ஒண்ணு பண்ண மாரி அந்த மாரி ஓகே. எனக்கு ஃபீல் ஆகல. நேத்து ஜாக்லினோட பாய் ஃப்ரெண்ட் வந்திருந்தார் இல்லையா? அவரு வந்து ஒண்ணு சொன்னார்ல. சௌந்தர்யா இங்க உங்க கூட ப்ளே பண்ணல. வெளியில ஆடியன்ஸ் கூட ப்ளே பண்றாங்கன்னு ஒண்ணு சொன்னாரு. கரெக்ட்டா? விஷ்ணு விஜய் சேம் தான் பண்ணாரு. விஷ்ணு விஜய் வந்து ஆடியன்ஸ் கூட தான் ப்ளே பண்ணாரு இன்னைக்கு. ஏன்னா, மத்த ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு எதெல்லாம் போய் சேரலன்னு இவரு நெனச்சாரோ, அத எல்லாத்தையும் லிட்ரலா வந்து அங்க போட்டாரு.
நீ வேற லெவல்ல கேம் விளையாடுற. நீ வேற லெவல்ல டாஸ்க் விளையாடுற. சௌந்தர்யா டாஸ்க் விளையாடலன்றது நமக்கு தெரியும். ஆஸ் ஆடியன்ஸா பார்க்கும்பொழுது, சௌந்தர்யாக்கு என்ன ஸ்கோரிங் ஃபேக்டர்ன்னு நமக்கு தெளிவா தெரியும். அவரு என்ன டாஸ்க்ன்றத சொன்னார்ன்னா, "அந்த பந்து போட்டியே 3வது வாரத்துல" அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கு அடுத்து அவரால சொல்ல முடியல லைவ்ல. ஓகே. ஏன்னா அதுக்கு அடுத்து வந்து சௌந்தர்யா என்ன பண்ண மாரி எனக்கு தெரியல. மேபி உங்களுக்கு தெரிஞ்சா அத நீங்க தாராளமா சொல்லலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் கன்டினியூஸா நாமினேஷன்ல போட்டுன்னே இருக்காங்க. மக்கள மீட் பண்ணி நீ கன்டினியூஸா எல்லா வாரமும் அடிக்கிற. அப்படின்றத என்னத்த பிரேக் பண்றாருன்னா, இல்ல இதுவரைக்கும் ஜாக்லின் கன்டினியூஸ்லான்னு சொல்லல. எனக்கு தெரிஞ்சு இருங்க, இருங்க. வாரத்துல இருந்து அப்படின்னு தான் சொன்னாரு. எல்லா வாரமும் நாமினேஷன்ல வந்து உன்ன இது பண்றாங்க. நீ பிரேக் பண்ற. அத என்ன சொல்ல வராரு அப்டின்னா, இதுவரைக்கும் ஜாக்லின் தான் வந்து 12 வாரமும் நாமினேஷன்ல வந்திருக்காங்க. அந்த ஒரு பாயிண்ட்ட வந்து தலைவன் பிரேக் பண்ண ட்ரை பண்றாப்ல. நீ தான் அத விட பெருசு அப்டின்ற மாரி ஒண்ணு ப்ரொஜெக்ட் பண்றாரு. ஓகே. எல்லாத்துக்கும் ஓவர் கான்ஃபிடன்ஸ் பிளஸ் வந்து ஆடியன்ஸ் மனசுக்குள்ள புகுத்துற ஒரு ப்ளே. சௌந்தர்யாக்கே தெரியாது. ஏன்னா வந்த வந்த ஃபேமிலி எல்லாருமே உங்க கியூட்னஸ் புடிச்சிருக்குன்னு மட்டும் தான் சொன்னாங்க. ஓகே. சௌந்தர்யாக்காக சொன்ன பாயிண்ட் ஸ்பெசிஃபிக்கா கியூட்னஸ் புடிச்சிருக்குன்னாங்க. பிளஸ் வந்து ஒரு மிக்ஸ்ட் ரிவ்யூ. நெகட்டிவ் ரிவ்யூஸ் எந்த அளவுக்கு பாசிட்டிவ் வந்துச்சோ, சௌந்தர்யாக்கு அதே அளவுக்கு நெகட்டிவும் வந்துச்சு. அத அத வந்து அவங்க ஒரு அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த தருணத்துல தலைவன் வந்து இந்த மாரி வார்த்தைகள சொல்றாப்ல. அடுத்து ம் "நீ வந்து ஒண்ணுமே பயப்பட தேவையில்ல. நீ யார பத்தி பின்னாடி பேசுன? நீ பின்னாடியே பேசல" அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்றாரு. இவங்க பேசவே இல்லையேங்க. அவங்க சும்மா நார்மலா ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அத போய் நீங்க ஏன் பின்னாடி பேசுனாங்க அப்படின்னு சொல்லி அத ஒரு ரெஜிஸ்டர் பண்றாப்ல. ஓகே. ரயானுக்கும் இவங்களுக்கும் இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப வந்து அவங்க ஃபேமிலி வந்து சொன்னது வந்து ஏதாவது நெகட்டிவ் ஆயிடுமோன்னு சொல்லிட்டு, அத ஒரு பக்கம் வந்து கிளாரிஃபை பண்றாப்ல. ஜாக்லின் பத்தி பின்னாடி பேசுறாங்க அப்படின்றத வந்து ஜாக்லின் கூப்பிட்டு, "ஏங்க வாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை?" இவரு வந்து அது ஒரு காமெடி ஹியூமரா போடுறாராமா. ஹியூமரா தெரிக்கிற மலை மதன மலை சாரல் மாரி தூவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே தூவுறாப்ல. ஜாக்லின்ட்ட "என்ன ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை?" ரொம்ப சூப்பரா இது ஒண்ணுமே இல்ல. நீங்க 2 பேரும் நார்மலா பேசிக்கங்க. ஏன்னா நீங்க தனியா இருந்தீங்கன்னா, அம்மனியோட கேம் வந்து ஸ்பாயில் ஆகுதுன்றது வந்து அவருக்கு புரியுது. அதனால அத வந்து இட்ஸ் லைக் எல்லாமே இன் ஃபேவர் ஆஃப் சௌந்தர்யா. அண்ட் இன்னொன்னு என்ன பண்ணியிருக்காரு அப்டின்னா வந்துட்டு, இருங்க இருங்க அஸ்வதி நீங்க தம்ஸ் டவுன் போட்டீங்கன்னா எனக்கு பேச வராது. நான் பேசி முடிச்சதும் நீங்க உங்களோட எதிர்வாதத்த வைக்கலாம். தப்பு கிடையாது. ஓகே. கடைசில எண்ட் ஆஃப் த டே என்ன சொல்லப் போறோம்? அக்ரி டூ டிஸ்அக்ரி. நான் இத எப்படி நெனச்சேன். நீங்க வந்து இத எப்படி நெனச்சீங்க. உங்களுக்கு வந்து எதுவுமே எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா தோணியிருக்கு. நான் வந்து அந்த கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல இப்ப விஷ்ணு வந்து அத எந்த அளவுக்கு அணுகுவாரு அப்படின்னு நான் யோசிக்கிறேன். பிகாஸ் என்ன பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் சீசன்லயே அர்ச்சனாவ வெறுக்கிறதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பக்கம் தான். ஓகே. அர்ச்சனாவ வந்து இன் பிட்வீன்ல எனக்கு அவங்க மேல ஒரு சாஃப்ட் கார்னர் கூட இருந்துச்சு. ஆனா, விஷ்ணுவ வந்து ஆரம்ப நாள்ல இருந்து கடைசி நாள் வரைக்கும் நான் வெறுத்த ஒரே கண்டஸ்டன்ட் வந்து விஷ்ணு விஜய் தான். ஓகே. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கன்னிங்கான ஒரு கேம் வந்து அவர் விளையாண்டுருந்தாப்ல. இது எல்லாமே மக்களுக்கு வந்து ஹி வாஸ் ஜஸ்ட் ட்ரையிங் டூ ரெஜிஸ்டர் ஓகேவா? எல்லாத்தையுமே மக்களுக்காக சௌந்தர்யாக்கே தெரியாது. இவன் என்ன பேசுறான்? நம்ம ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒழுங்கா ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறான். இவன் என்னென்னமோ பேசுறானே! அப்டின்ற மாரி தான் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகேவா? அடுத்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப கிளாரிஃபை பண்ணாரு. பாசிட்டிவா இவரு என்ன சொன்னாருன்னா எல்லாத்துட்டயும், எல்லாருமே என்ன நெனச்சு வந்திருப்பீங்க? உங்க எல்லாத்துக்குமே அது நடக்குது. ஏன்னா, ஹி டோன்ட் வாண்ட் டூ கிவ் எனி இன்புட்ஸ் டூ எனி கண்டஸ்டன்ட். நீங்க பெருசு, நீங்க தப்பு. நான் உன் தப்ப சொன்னேன்னா நீ திருத்திப்பியோ அப்டின்னு சொல்லி பொத்தாம் பொதுவா எல்லாத்துக்கும் ஒரு கமெண்ட்ட போட்டாப்ல. தீபக் மட்டும் தான் வந்து அவர அப்ரிஷியேட் பண்ணாப்ல. ஏன்னா, தீபக் வந்து டைட்டில் வின்னர். தீபக்கு குடுக்க மாட்டாங்கன்றது இவருடைய அசம்ப்ஷன். ஆனா, இப்ப நான் லைவ்ல பார்க்குறேன். எல்லாத்துக்கும் ஆசை வரும் இல்லையா? அந்த மாரி அவங்க ஃபேமிலி ஃபர்ஸ்ட் நாள் வந்தப்ப தான் தீபக்கும் நம்ம ஏதோ கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும் போல ரீசென்ட் வீக்ஸ்லன்னு கூட யோசிக்கல. அவர் முதல் நாள்ல இருந்தே நம்ம பாசிட்டிவிட்டியோட உச்சம்னு சொல்லி தீபக் வந்து ஆழமா நம்பிட்டாப்ல. ஓகே. அத நம்புனதுனால என்ன பண்றாருன்னா, அவங்க ஒய்ஃப் கிட்ட என்ன சொல்றாரு, "ஐ வாண்ட் டூ தான். பட் என்ன விட நெறைய தகுதியான பிளேயர்ஸ் இருக்காங்க." அப்படின்றத சொன்ன அவரு, இன்னைக்கு சொல்றாரு, "ஐ வாண்ட் டூ பி ஆன் ஸ்டேஜ். என் கூட நீங்க யார் நிக்கணுமோ அத பாருங்க." ஐயா! இதெல்லாம் சேதாரம் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். பாத்துக்குங்க. பாத்து பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ஒரு ரெஸ்பெக்ட் அப்டின்னா, ரீசென்ட் டேஸ்ல நீங்க ஒரு ஹெல்த்தியான ஒரு கேம் விளையாண்டீங்க. கடந்த ஒரு 3 வாரமோ. அந்த ஒரு ரெஸ்பெக்ட் வந்து தான் குடுக்குறோம். ஆனா ஸ்டேஜ்ல போய் கப்ப தூக்கிட்டு போவேன். என் பக்கத்துல வேணும்னா நீங்க பக்கத்துல நின்னுக்கோங்க. அப்டின்றதெல்லாம் வந்து வேற மாரி. அது வந்து ஜாக்லினுக்கும் முத்துக்குமரனுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா? இன்னைக்கு நைட்டு. அதுல வந்து அவரு சொல்றாரு. பட் வந்து ஜாக்லின் இங்க சொல்றா, "என்னோட புரிதல் வேற மாரி இருக்கு" அப்டின்னதுமே, அதுக்கு முத்துக்குமரனோட ரியாக்ஷன் எப்டி இருந்துச்சுன்னா, "எனக்கும் அதே புரிதல் தான். சொன்னா அவருக்கு மனசு வருத்தப்படும். நீ பாட்டுக்கு அமைதியா இரு. நம்ம 2 பேரும் போய் மேல நின்னுப்போம்." அப்டின்ற மாதிரி தான் அத நான் பார்த்தேன். ஓகே. அது அது நல்லா இருந்துச்சு எனக்கு. அடுத்து வந்து என்ன பண்ணாரு விஷ்ணு விஜய் அப்டின்னா, உள்ள போய் எல்லாத்தையும் கூப்ட்டு வச்சு பேசுறாருல்ல.
மொத்தமா பேசினா, சௌந்தர்யாவே அத டைல்யூட் பண்ணி விட்டுருவாங்க. மதியம் நாங்க இத டிஸ்கஸ் பண்ணோம். மொத்தமா எல்லாத்தையும் வச்சு, இந்த மாரி நீங்க பண்ணீங்களே, பேசுனீங்களே விஷ்ணு விஜய் விஷால் அப்டின்னா, சௌந்தர்யாவே, "டேய் விட்றா விட்றா விஷு, அதெல்லாம் நாங்களே பேசிட்டோம், சாரி கேட்டோம்டான்னு" மொத்தத்தையும் முடிச்சு விட்டுருவாங்க. ஓகே. ஹி வாண்ட் தட் கன்டென்ட் டு பி டாக்ட். எல்லா இடத்துலயுமே அது பேசப்படணும். அண்ட் வந்து அது ஒரு தனியா தெரியப்படணும். அவங்களுக்குள்ளேயே ஒரு கில்ட் ட்ரிப்ப வந்து இது பண்ணி விட்டுட்டு, நம்ப கார்னர் பண்ண மாரி இருக்கக்கூடாது. விஜய் விஷால வந்து டைரக்ட்டா கூப்பிட்டு கேட்டா வந்து இது எப்படின்னா, அனுதாப ஓட்டு போன போன சீசன்ல வந்து நடந்துச்சு இல்லையா? மணிச்சந்திரா வந்து எப்படி வந்து சம்மந்தமே இல்லாம, "ஐயோ! நான் தூங்கிட்டு தானே இருந்தேன். திடீர்னு என்ன ஸ்டேஜ்ல உட்கார வச்சிருக்கீங்க" அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஷன் குடுத்திருப்பார்ல. அதே மாரி நடந்துருமோன்னு சொல்லிட்டு, தலைவன் தெளிவா கூப்பிட்டு, எல்லார்த்து மேலயும் ஒரு பாயிண்ட்ட போட்டாப்ல. "தீபக் நீங்க ஒரு வயதுல மூத்தவர். நீங்க இத கேட்பீங்கன்னு நாங்க நினைக்க. ஆனா நீங்க கேட்காம அதுல ஒரு இது இருக்கு." அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு, அடுத்து வந்து முத்து ஒரு நக்கலா ஒண்ணு பார்த்துட்டு, அப்புறம் வந்து சௌந்தர்யாவோட வாய்ஸ். ஓகே. நீங்க என்ன பண்ணணும்? இத எப்படி அட்ரஸ் பண்ணியிருக்கணும்னா, ஜெஃப்ரி கிட்ட போங்க. விஜே விஷால் கிட்ட போங்க. நீங்க 2 பேரும் பண்ணீங்கல்ல அப்படின்றத வச்சு பேசுங்க. ஏன்னா லாஸ்ட் வீக்கே நம்ம பேசினோம்ல இத பத்தி. முத்துக்குமரன் அன்னைக்கு இதுல நாங்க போயிருந்த எபிசோட் அன்னைக்கு தான் வந்து அ இவரு விஜய் சேதுபதி வந்து கேட்பாரு. அப்ப வந்து முத்துக்குமரன் வந்து ஒரு ஃபன்னி கவுண்டர் குடுத்திருப்பாரு. அதுக்கு நம்ம பேசினோம்ல. அதே கான்டெக்ஸ்ட்ல அவர் அங்க போய் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, "மத்த இடத்துலலாம் நல்லா பேசுறீங்க. பயங்கரமா பேசக்கூடிய நீங்களே, ஆ வாய்ஸ வச்சு கிண்டல் பண்றதுன்னு" சொல்லிட்டு முத்துக்குமரனுக்கு வந்து ஒரு இது. ஏன்னா முத்துக்குமரன் மேல மலைச்சாரல் மாரி ஒரு ஒரு இத வந்து தூக்கி போடுறாப்ல. ஓகே. அவர வந்து நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ணும். தட் நோ முத்துக்குமரன் ஆல்சோ மாக்டு சௌந்தர்யா அப்படின்ற அந்த ஒரு கான்டெக்ஸ்ட்ட வந்து திணிக்கணும். பிகாஸ் யார் வந்து வோட்டிங் அதிகமா இருக்காங்க, யாரு டைட்டில் வின்னரா இருக்காங்களோ, அவங்க கூடலாம் மட்டும் தான் இவர் வந்து அந்த அந்த கேம இன்னைக்கு ப்ளே பண்ணாரு விஷ்ணு. ஆ நல்ல அது என்ன சொல்றது? வளவள கொல கொலன்னு எல்லாத்தையும் கொட்டிட்டாரு. எனக்கு வந்து சிரிச்சுக்கிட்டே பயங்கர சிரிச்சுட்டே பேசி, இருக்கிற வன்மத்தெல்லாம் கொட்டுனதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், லிட்டரலி ஹி வாஸ் ட்ரையிங் டூ ஸ்பாயில் த கேம் ஆர் ட்ரையிங் டு பிரேக் எவ்ரிஒன்ஸ் கான்ஃபிடன்ஸ். சொல்றீங்களே என்ன பண்றாங்க, என்ன பண்றாங்கன்னு. நீங்க நீங்க பண்ற இதெல்லாம் வந்து 10 நிமிஷம் தான் காட்டுவாங்க. போடுற சண்டையெல்லாம் 10 நிமிஷம் தான் காட்டுவாங்க. ஆனா வந்து சௌந்தர்யா பண்றத நாள் முழுக்க போட்டு காட்டுவாங்க. இது எல்லாமே வந்து என்னன்னா, அங்க உள்ள இருக்க அவங்கள மனச பிரேக் பண்றது. பிளஸ் ஆடியன்ஸ்குள்ள பார்த்தீங்களா, இவனுங்கலாம் 10 நிமிஷம் தான் கன்டென்ட் குடுக்குறாங்க. சௌந்தர்யா மட்டும் தான் இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ற ஃபேக்டர தான் பார்க்குறேன். ஒரு ஃபிரெண்ட்ஸ் உள்ள போறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு சாதகமா, இல்ல அவங்க கிட்ட மட்டும் பேசினா இட் வில் பி குட்ன்னு நெனைக்கிறேன். சோ தி என்டையர் கான்வர்சேஷன் தட் வாட் ஹேப்பன்ட் எனக்கு அது ஹெல்த்தியரா படல. ஜோ ஏதோ சொல்றாரு. சொல்லுங்க ஜோ. இல்ல, இல்ல. See, டாம், அது உங்க பெர்ஸ்பெக்டிவ். ஐ ம். ரெஸ்பெக்ட் தட். பட் ஐ ம்ஹ்ம். அக்ரி டு டிஸ்அக்ரி. ஓகே. ஓகே. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் அர்ச்சனா கன்டென்ட்குள்ள வரேன். ஓகே. அர்ச்சனா கன்டென்ட் டோட்டலாவே வேற. மேபி உங்களுக்கு அவங்க மேல இந்த பெர்செப்ஷன்னால அப்படி தோன்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஹலோ? ஓகே, ஓகே ஜோ. ம். பேசுங்க, சொல்லுங்க. பேசுங்க. அப்பதான் கதை ஐ சொல்ல நல்லா இருக்கும். இல்ல ஓகே. என்ன வேற மாரி இருக்கும்னு சொல்றீங்க? ஐ மீன் இல்ல, இல்ல. டாக்ஸிசிட்டி கம்மியா இருந்துச்சா? இல்லங்க. அவங்க வந்தாங்க. அவங்க அருண் கிட்ட போனாங்க. நீங்க 24 ஹவர்ஸ்ல மேபி பார்த்திருக்கலாம். நான் பார்த்த 1 ஹவர் எபிசோட்ல நான் பார்த்த வரைக்கும், அவங்க இந்த மதுரை போறாங்க அப்டின்லாம் சொன்னீங்க தெரியுமா? அவங்க அவங்க ம். அத ஸ்பெசிஃபை பண்றாங்க அப்டின்னு சொன்னீங்க தெரியுமா? ம். அதெல்லாம் உண்மதான். ஐயோ! ஏன்னா, உண்மதாங்க. அதற்கு ஒரு நாள் நான் அதெல்லாம் நான் அத உண்மதான். ஓகேவா? டாக்ஸிசிட்டின்னே சொல்லலங்க. நான் இல்ல, உண்மையாலுமே இல்லங்க. எத அவங்க தெரியுமா அது டாக்ஸிசிட்டியா ஃபீல் பண்ணேன்? இல்ல டாம். அவங்க படம் நடிக்கிறத அங்க சொல்லணும்னு சொல்றாங்க. அவங்க அந்த ஆசீர்வாதம் பண்றாங்க. இத ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. தெய்வமே! ஓகேவா? அந்த ஆசீர்வாதம் ஃபர்ஸ்ட் படம். பண்ணது பாக்க நல்லா தான் இருந்துச்சு. அதனால ஒரு ஓகே. பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆகும். படம் பண்றாங்க அப்படின்னு சொன்னது மேபி இருக்கலாம். நான் கன்ஃபார்மா சொல்லல. ஆனா எது வந்து கன்ஃபார்மா எனக்கு தெரிஞ்சுச்சுன்னா, விஷ்ணு ஒண்ணு பண்ணாரு இல்லையா? பணப்பெட்டிய பத்தி ம். பேசுவாரு. பேசுறப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா, என் சீசன்ல இருந்தவங்கலாம் வந்து ஏதோ புத்திசாலிங்க, மேதாவிங்க அப்படின்ற மாதிரிலாம் கான்டெக்ஸ்ட்ட விட்டுருப்பாரு. பூர்ணிமாவ ஒரு 2 இடத்துல போட்டு அடிச்சிருப்பாரு இல்ல, இல்ல. இன்னைக்கு எபிசோட்ல நான் லைவ்ல. சொல்றேன். இருங்க, இருங்க. நான் அர்ச்சனா எபிசோட முடிச்சுட்டு விஷ்ணு எபிசோடுக்கு வரேன். நீங்க சரி. அப்ப டிஸ்அக்ரி பண்ணுங்க. சரி, ஓகே. ஓகேவா? நான் ம். அர்ச்சனா எபிசோட க்ளோஸ் பண்ணிடுறேன். ம். ஓகே. பணம் இருந்தது உண்மை. ஓகே. சாரி. அது அவங்க மதுரை போனது உண்மை. ஏன்னா அவங்க ஏர்போர்ட் போற வழில தான் நானே ஃபோன் அடிச்சு பேசினேன். ஓகேவா? ஸோ அத நான் உங்களுக்கு கன்வே பண்றேன். ஸோ அது அது நம்ம வந்து பெருசா கொண்டு போக வேணாம். ஓகே. தட் இஸ் ஒன். செகண்ட் திங் விஷ்ணு. விஷ்ணு அந்த வீட்டுக்குள்ள போனது 2 விஷயத்துக்காக. ஒண்ணு, எந்த வீட்ல பூர்ணிமா சைடுல ட்ரை பண்ணி நடக்கலையோ, அத வந்து இன்னைக்கு சௌந்தர்யா வச்சு அவர் பண்ணி முடிச்சுட்டாரு. சிம்பிள். ஓகேவா? தட் இஸ் ஒன். செகண்ட் திங், நான் என்ன பிலீவ் பண்றேன் அப்படின்னா, இந்த விஷயம் ஆல்ரெடி வெளியில அவங்களுக்குள்ள இருந்த விஷயம் தான். ஆனா அத வந்து புதுசா பண்ற மாதிரி இங்க பண்ண விஷயம். சரி, ஓகே. அதுவும் ஓகே. நல்ல விஷயம். அவங்க வந்து அவங்க அம்மா அப்பாக்கு சொல்றதுக்காக இன்னைக்கு தான் நடக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ப்ளே பண்ணிட்டாங்கன்னே வச்சுப்போம். ஓகேவா? ஆனா அவர் என்ன ட்ரை பண்ணாருன்னா, அவர் ஒரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு கேம் ஆடினார்ல,
இந்த ஒண்ணுமே ஆடாம எல்லாரையும் ப்ளேம் பண்ணிக்கிட்டு அந்த அந்த டிராவல் பண்ணார்ல, அதே விஷயத்த அவர் என்ன பண்ணாரோ அதை இன்னைக்கு சவுண்டுக்காக போய் அவர் பண்ணார். பேசிக்கலி சவுண்டுக்கு ஒரு இருக்கிற பாசிட்டிவிட்டி, இதுக்கு பாசிட்டிவிட்டி இருக்கு, நெகட்டிவிட்டியா மாத்திரும், தோ வர அப்படின்னு சொல்லி செஞ்ச கண்டென்ட்டா சில விஷயங்கள் அவர் பண்ணாரு. ஆனா சவுண்டு சவுண்டு சைட்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சவுண்டோடைய அந்த லவ் அவங்க கண்ணில் இருந்தது, அதெல்லாம் நான் அஸ் அ ஃப்ரெண்டா நான் சவுண்டை பார்த்துருக்கேன். அவன் ஜென்யூனா தான் இருந்தா. ஓகேவா? சவுண்டை பொறுத்த வரைக்கும் சவுண்ட் எங்கேயுமே தான் ஒரு வின்னர் மெட்டீரியல்னு இன்னைக்கு வரைக்கும் சொன்னது கிடையாது. ஓகேவா? மத்தவங்க வேணா மேபி எல்லாரும் சொல்லலாம், தனியா பேசலாம். ஏய் சவுண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா, சவுண்ட் கிளாப்ஸ் வருது, சவுண்ட் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குன்னு நிறைய பேர் பேசலாம். ஆனா சவுண்ட் இன்னைக்கு வரைக்கும் எந்த இடத்துலயுமே நான் வின்னருக்கு தகுதியே இருக்கேன் அப்படின்னு அவங்க சொன்னதே கிடையாது. இன்னைக்கு கூட அந்த பெட்டி எடுத்துட்டு போற கண்டென்ட்ல ஒத்த ரூபா இருந்தாலும் பொட்டியை தூக்கிட்டு ஓடி போயிருவேன் அப்படின்ற தாட் ப்ராசஸ்ல தான் சவுண்ட் இருந்தாங்க. ஓகேவா? சோ நான் வந்து இந்த பெட்டி எடுத்துட்டு போறதுல சவுண்ட் தான் போகும்ன்றது எனக்கு எப்போ தெரிஞ்ச உண்மை. அந்த 17 வந்து இந்த 17 லட்ச ரூபா அவங்க இழந்தது. அதனாலதான் நான் 17 நம்பர் என் நம்பர்னு சொன்னது. ஓகேவா? சோ இந்த இந்த கிளாரிட்டி வைஸ் பார்த்தா விஷ்ணு இந்த இந்த மொத்த செட்டப்பே 80 நாள் நீ உள்ள இருந்துட்டீங்கன்னா இதை நம்ம பண்றோம், 80 நாள் நீ உள்ள இல்லைன்னா இதை நம்ம பண்ணல அப்படின்ற முடிவா, என்ன ஏது இது பிளான் இல்லையா அப்படின்ற ஸ்கிரிப்ட் எல்லாம் மீறி இன்னைக்கு விஷ்ணு பண்ணது விஷ்ணுவுடைய ஒரு நாள் கண்டஸ்டன்ட் கேம். அது சவுண்டை வச்சு கேம், அவ்வளவுதான். ஆனா விஷ்ணு என்ன பண்ணாருன்னு சவுண்டுக்கு எந்த க்ளூவுமே இருந்தல. அப்படிதான் நான் பாக்குறேன். சவுண்டுக்கு க்ளூவே இல்ல. இதுல வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே சவுண்ட் பக்கம் கொண்டு போல. நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னதுமே வந்து அர்ச்சனாவ பத்தி நான் நெகட்டிவா பேசவே இல்ல. ஃபர்ஸ்ட் ஏன்னா, எனக்கு நாங்க வந்து ஒரு 2 நாளா விமர்சிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ, இவங்கள பேசுவாங்களோ, அவங்கள பேசுவாங்களோன்னு இருந்துச்சு. ஆனா, அவங்க அத பாசிட்டிவ் நோட்ல கொண்டு போனாங்க. ஓகே. ஆனா, அவங்க அப்படி மட்டும் பண்ணக்கூடிய ஆளான்னு கேட்டா, அவங்க அப்படி கிடையாது. ஏன்னா வந்து பாயிண்ட்ட வந்து டான்னு ஒவ்வொருத்தர் மேலயும் வச்சுட்டே இருக்கக்கூடிய ஆள் தான் அவங்க. அவங்களுக்கு இருக்கிற வருத்தம், அருண் கிட்ட பேசுற அந்த டைம மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க. ஏதாவது பேசியிருந்தாங்கன்னா, காலையில விஷ்ணு பக்கம் திரும்புன அந்த கன் இருக்கு பார்த்தீங்களா? அப்படியே திரும்பியிருக்கும் அர்ச்சனா பக்கம். அதுதான் வந்து ரியாலிட்டி. அ நான் வந்து அவங்கள பத்தி நெகட்டிவா பேசணும் அப்படின்னு நான் எதுவுமே பேசல. இன்னைக்கு எனக்கு அவங்க பாசிட்டிவா தெரிஞ்சாங்கன்றது தான் நான் மீனே பண்ணேன். அண்ட் வென் இட் கம்ஸ் டூ சூப்பர் சூப்பர். அ அப்போ ஓகே நான் டாம், சாரி ஆ டாம். நீ நான் என்னடா நம்ம அப்படின்னா சொல்லல, சாரி, இவர் எதுக்குடா மன்னிச்சு. பொசுக்குன்னு நம்ம கிட்ட வந்துட்டு, "அர்ச்சனாவை நீங்கள் ஏன் இப்படி இல்ல சொன்னீர்கள்? இல்ல நான் பேசினேன்றாரு." இல்ல இல்ல எனக்கு ம், அந்த படம் கண்டென்ட் ம். நீங்க சொன்னீங்கல்ல, அப்படிலாம் அதுக்காக மென்ஷன் பண்ணாங்கன்ட்டு அது கிடையாதுன்றத நான் கன்ஃபார்ம்டா சொல்றேன். ஓகே, ஓகே. டன். ஃபைன். ஓகே, அதை அக்செப்டட். நான் கிளாரிஃபை பண்றேன். ம். யா. தலைவன் வந்து மத்தபடி விஷ்ணு ம். வந்து என்ன பண்ணாங்கன்னு டாம் நீங்க ஒரு ஆங்கிள்ல சொன்னீங்கன்னா, அதே ஆங்கிள்ல வேற வெர்ஷன்ல இப்ப ஜோ சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான் நான் நினைக்கிறேன். நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் டாம். ம். ஆக்ச் எனக்கு நீங்க சொன்னதுல ஒரு 50-50 தான். ஏன்னா வந்துட்டு மேபி இருக்கலாம், இல்லாமயே போலாம். நீங்க வந்து ஒரு கேமர் கேம் ஸ்ட்ராட்டஜி அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நீங்க பாக்குறீங்க. நான் வந்துட்டு எப்படி பாக்குறேன்னா, சௌந்தர்யாவோட ஒரு ஃப்ரெண்டு வந்து உள்ள போயிருக்காங்க. இப்ப நான் வந்து சௌந்தர்யாவோட ஃப்ரெண்டா உள்ள போயிருந்தாலுமே, நான் வந்து அவள என்கரேஜ் பண்றதுக்காக, நீ கேமே ஆடலன்னு நினைச்சிட்டு இருக்காது. இந்த கேம் எல்லாம் நீ பண்ண, உன்னால முடிஞ்சது பண்ண, அப்படின்னெல்லாம் நானும் பூஸ்டப் பண்ற மாதிரி தான் நானும் வந்து சொல்லுவேன். அதுதான் ஒரு ஃப்ரெண்டுன்னா அதான் பண்ணுவாங்க. வந்த ஃபேமிலி மெம்பர்ஸா இருந்தாலும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஏதோ ஒரு வேல வந்து அததான் பண்ணிட்டு இருந்தாங்க. ரெஜிஸ்டரிங் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க அவங்களோட புள்ள சாரி டு இல்ல இன்டரப்ட்ங்க. அவங்களோட அதே மாரி விஷ்ணு பண்ணாரா? ஏன்னா, ஒரு ஃப்ரெண்டா நம்ம உள்ள போறோம்னா, இப்ப நானே உள்ள போறேன்னு வச்சுக்கோங்களேன், சப்போர்ட் பண்ணலாம். சப்போர்ட் பண்றது தப்பே கிடையாது. நேஹா ஒண்ணு பண்ணாங்க பார்த்தீங்களா விஷ்ணுக்கு, அது உண்மையாலுமே சப்போர்ட் தான். ஈவன் தோ உன்னோட ஃப்ரெண்டா இருந்தாலும், ஃபேமிலியா இருந்தாலும், நீ என்ன பண்றியோ, அந்த வகையில தான் நாங்க கேம பார்க்குறோம்னு சொல்லி, அது தப்பெல்லாம் வந்து ஷி ஜஸ்ட் எக்ஸ்பிளைன். நான் எப்படி எதிர்பார்த்தேன்னா, எஸ். விஷ்ணு அவங்க கிட்ட உட்கார்ந்து ஒரு டீப் கான்வர்சேஷன் வச்சு, இதெல்லாம் தப்பா போயிருக்கலாம். இது தப்பா போல. உன்னோட கேம் நல்லா இருக்கு. எல்லாருமே சொல்ற மாரி உனக்கான ஃபேன்ஸ் டெஃபினட்டா இருக்காங்க. கேம்ல இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணு. அப்படின்னு சொல்லிட்டு வருத்தங்கள் யார் மேல இருக்கு அப்படின்றப்ப, எல்லாத்தையுமே உட்கார வச்சு அட்ரஸ் பண்ணும்பொழுதோ, ஆ அ அவர் பேர் என்ன?
ஜெஃப்ரி அண்ட் விஷால், நீங்க வந்து சௌந்தர்யாவோட வாய்ஸ மார்க் பண்ணது வந்து எனக்கு புடிக்கல. நான் பார்த்தேன். அது பார்க்க நல்லா இல்ல. நீங்க அத ஃபன்னுனதுக்கு அப்புறம்லாம் பேசுனீங்க. ஆனா அந்த இடத்துல நீங்க பேசினப்ப சௌந்தர்யா அங்க இல்லவே இல்ல. நீங்க பண்ண விதம் மாதிரியே அவங்க பார்த்திருந்தாங்கன்னா, கண்டிப்பா அவங்க அத வந்து பாசிட்டிவா எடுத்திருக்கவே மாட்டாங்க. அப்படின்ற ஒரு கிளாரிட்டி குடுத்துருக்கலாம். அடுத்து விஜே விஷால்ட்ட அந்த விஷயத்தையே சொல்லனா கூட, விஜய் சேதுபதி அவர்கள் வந்து உங்கள மனசுக்குள்ள சாரி கேட்க சொன்னாரு. அந்த பெர்சன் கிட்ட சாரி கேட்க சொன்னாரு. ஆனா, அத நீங்க எப்படி டைல்யூட் பண்ணணும் அப்படின்றதுல மட்டும் தான் ஃபோக்கஸ்டா இருந்தீங்க. அந்த சாரிய மனசார, நான் உன்ன பத்தி இதுதான் பேசினேன் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி குடுக்கவே இல்ல. அத நீங்க குடுத்திருந்தீங்கன்னா, இன்னைக்கு நான் வந்து விஷ்ணுவுக்கு விசில் அடிச்சிருந்திருப்பேன். ஓகே. அவரு இது எல்லாத்தையுமே தலைகீழா பண்ணிட்டாப்லன்னு நான் சொல்றேன். அவரு ஒன்லி ஓகே. பாசிட்டிவிட்டி, பாசிட்டிவிட்டி, பாசிட்டிவிட்டின்னு சொல்லி மத்தவங்க எல்லாத்தையும் டவுன் பண்ணி, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும். இப்ப பார்க்குற நமக்கு புரியுதுன்னா, அந்த இன்ஸ்டன்ஸ்ல இருக்க முத்துக்குமரனுக்கோ, இல்ல ஜாக்லினுக்கோ, இல்ல மத்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்காது. ஜாக்லின் வந்து பெருசா அந்த அந்த இத அனலைஸ் பண்ணல. ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த இடத்துல வந்து அவர் பேசின இடத்துலலாம் ஜாக்லின் இல்லவே இல்ல. ஆரம்பத்துல ஒரு கட்டி பிடிச்சுட்டு போனதோட முடிச்சுட்டாங்க. கன்சிடர் முத்துக்குமரனுக்கு இது புரிஞ்சிருக்கும். முத்துக்குமரனுக்கு டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கும். அந்த உள்ள பேசின அந்த கான்வர்சேஷன் எல்லாமே. ஆனா அதையும் வந்து முத்துக்குமரன் ஏன் சப்போர்ட் பண்ணாரு? அப்படின்றது எனக்கு தெரியல. பட் டாம், எனக்கு வந்து ம். அந்த கிரிட்டிசைஸ் பண்ணணும் உட்கார வச்சுன்னு சொன்னா, தட்ஸ் ஆல்ரெடி டன்ல. அவங்களோட ஃபேமிலி வந்து உட்கார வச்சு அது மட்டும் தான் பண்ணாங்க. சோ வந்து அஸ் அ ஃப்ரெண்டா வந்துட்டு அவர் ஆல்ரெடி அத பார்த்திருப்பாரு. சோ அஸ் அ கரெக்ட். ஃப்ரெண்டா உள்ள இன்னைக்கு என்ன வந்து பண்ணாருங்க? அப்ப கிரிட்டிசைஸ் பண்ணல அப்படின்னா, எதுக்கு அவர் உள்ள போய் உட்கார்ந்து எல்லார்த்தையும் வச்சு பேசணும்? அதே விஷயத்த தான் அட்ரஸ் பண்ணாரு. அவர் அந்த மாரி அட்ரஸ் அப் பண்ணதுக்கு எல்லார்த்தையும் வச்சு ஒன் ஆன் ஒன் இது அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா, அது நல்லா இருந்திருக்கும்ல. நீங்க டாம் வந்து டாம் லெட் லெட் மீ டாம் அவன் கம்ப்ளீட். முடிவு அவன் முடிச்சுட்டு டாம். அஸ்வதி ஓகே, ஓகே, முடிக்கட்டும். ஓகே. நான் வந்துட்டு என்ன சொல்றேன்னா, இப்போ விஜய் விஷாலுக்கு வந்து நேஹா அப்படி சொன்னாங்கன்னா, அந்த விஷயம் வந்து அவரோட ஃபேமிலி அட்ரஸ் பண்ணல. யாருமே வந்தவங்க யாருமே அட்ரஸ் பண்ணல. தட்ஸ் வை நேஹா அவங்கள உட்கார வச்சு, அத வந்து ப்ராப்பரா வந்து புரிய வச்சு, அது வந்து நீ சாரி கேட்கணும்னு அது புரிய வச்சாங்க. அது குட். அந்த பொண்ணு பண்ணது ரொம்ப நல்ல விஷயம். அது ரொம்ப தேவையான விஷயம் கூட. இப்போ சௌந்தர்யாவுக்கு ஆல்ரெடி வந்து அவங்க வீட்ல எல்லாருமே அந்த வந்த மொத செகண்ட்ல இருந்து கடைசி செகண்ட் வரைக்கும் கிரிட்டிசைஸ் தான் பண்ணாங்க. நீ இந்த தப்பு பண்ற, அந்த தப்பு பண்ற. அதே இதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் வந்து ரிப்பீட் பண்ணும். அவங்கள மோட்டிவேட் பண்ற மாரி ஒரு 4 வார்த்தை சொல்லிட்டு போலாமேன்னு தான் நான் வந்து யோசிச்சேன். அஸ் அ சௌந்தர்யா சப்போர்ட்டர். அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து நம்ம வந்து விஷ்ணு வந்துட்டு அவன் சட்டைய புடிச்சு தான் கேட்கணும்னு நம்ம வந்து இது பண்ண முடியாது. அ அவர் வந்து காமனா உட்கார வச்சுட்டு, அவங்க கிட்ட எல்லார்கிட்டயும் வந்துட்டு அது காமனா அட்ரஸ் பண்ணாரு. "இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, நல்லா இல்ல." அப்படின்னு அது ஒரு பாலிஷ்டா அட்ரஸ் பண்ணாரு. அது புரியறதும், புரியாம போறதும், அப்புறம் அவங்களோட விஷயம். ஏன்னா, அந்த பிபி டீமே அத வந்து ஒரு ப்ராப்பரான வேல அட்ரஸ் பண்ணல. இவருக்கு கிடைச்ச அந்த ஒரு லிமிட்டட் டைம்ல அத அவரு சொல்ல நெனச்ச விதமோ, இல்ல அவருக்கு கிடைச்ச டைம்ல அவர் ஏதோ சொன்னாரோ, அது நமக்கு தெரியாது. பட் வந்து அது எனக்கு நீட்டா இருந்த மாரி இருந்துச்சு. யாரையும் ஹர்ட் பண்ணாத மாரி, லைக் வந்துட்டு நீட்டா சொன்ன மாரி தான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு பட்டுச்சு. மேபி மத்தவங்களுக்கு வேற பெர்ஸ்பெக்டிவ் இருக்கலாம். நான் அத வந்து டிஸ்அக்ரி பண்ணல. அ உங்களோட வியூல வந்துட்டு அது அப்படி தோணியிருக்கலாம். பட் எனக்கு வந்துட்டு நீட்டா இருந்த மாரி தான் எனக்கு தோணுச்சு. தட்ஸ் இட். இல்ல நான் நான் வந்து ஒரு சிம்பிள். அதுக்கு மேல பெர்ஸ்பெக்டிவ் ஆர்கியூ பண்றதில்ல. அவங்க அவங்க நம்ம பேசுனதையும் கேட்டாங்க. கேட்டுட்டு அவங்க அந்த ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்கன்னா, ஆஸ் யூசுவல் அக்ரி டூ டிஸ்அக்ரி. ஜோ மைக்கேல் அவர்களே, நீங்க ஏன் கைய உயர்த்திக்கிட்டே இருக்கீங்கன்னு மட்டும் நான் தெரிஞ்சுக்கலாமா? உங்க டர்ன்ல தான் நீங்க பேசுனீங்கல்ல. என்ன கத? ஐயா, அத அமுக்குனா கை உயர்த்துதான்னு செக் பண்ணேன் டாம். செக் பண்ணீங்க. சூப்பர். பாப்பாய் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க. அத பார்த்துட்டு நான் குபீர்ன்னு சிரிச்சேன். அந்த மாரிலாம் வந்து சபையில நீங்க பேசக்கூடாதுன்றத நான் சொல்லிக்கிறேன். ஓகே. பட் என்ன நான் என்ன வந்து இன்னொரு நான் நான் விஷயம் வந்து வந்து ஒரு சொல்லிக்கணும் இந்த நிமிஷம் ஒரு இடத்துல. நிமிஷம் இருங்க. நான் பிளாக் வந்து பேப்பர் பிளாக் டிஎம்ல பேப்பர் சொன்னேன். பிளாக் பேப்பர் ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க பிளாக் பேப்பர். ஓ டிஎம்லயேவா? பேசிக்கலாம், பேசிக்கலாம். ம். நான் வந்து உங்களோட உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இதுல கம்ப்ளீட் கான்வர்சேஷன்ல கேட்கல. ஓகே. நான் என்னோட கருத்துக்கள் வச்சேன். மதியமும் நெறைய பேர் வந்து அவங்க கருத்துக்கள் வச்சாங்க. சிமிலரா இருந்துச்சு. இப்ப இவங்க அஸ்வதி அவங்க கருத்துக்கள், ஜோ மைக்கேல் சொல்லியிருக்காப்ல. ஐ ஜஸ்ட் வாண்ட் டூ லிசன் ஃப்ரம் யூ. ஹவ் யூ ஆர் சீயிங் இன்னைக்கு நடந்த அந்த என்டையர் கான்வர்சேஷன் ஆர் டிராமா ஆர் எனிதிங். அத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இல்ல செல்வா ஸ்டேட்ல சொன்னதே தான். இப்ப இந்த கண்டென்ட் இது வந்து கொஞ்சம் ஃபீல் குட்டா இருந்ததான்னு கேட்டா இருந்தது. அர்ச்சனா அது இருந்தான்னு கேட்டா இருந்தது. இப்ப அது இல்லை இங்க பிரச்சனை. லோ ப்ரிவிலேஜ் ஹை ப்ரிவிலேஜ்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதை இங்க ரொம்ப ஒஸ்டா ப்ளே பண்ணது தான் இங்க பிரச்சனையே. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நாங்க ஆல்ரெடி பிரியா சதீஷ் எல்லாம் கேட்டாங்க.
இப்போ கோலமாவு கோகிலால ஜாக் நடிச்சாங்க. அதுல ஒரு பழக்கம் வந்து நயன்தாரா கூட நல்ல பழக்கம் ஏற்பட்டு, நயன்தாரா வந்து ஜாக்க வந்து தங்கச்சியா நெனச்சு, நான் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரேன் அப்படின்னு சொல்லி வந்திருந்து, இவ என் தங்கச்சின்னு சொல்லி வந்து ஒரு முத்தம் குடுத்திருந்தா, அந்த வெயிட்டேஜ் எப்படி இருந்திருக்கும்? அது எத்தன லட்சம் வியூ போயிருக்கும், எத்தன கோடி வியூ போயிருக்கும். அதே மாதிரியான நானே வெயிட்டேஜ சொல்லுங்க. இல்ல நயன்தாரா மட்டும் அப்படி கேன்வாஸ் பண்ணாங்கன்னா நானே ஜாக்லின்க்கு ஓட் போட்டிருப்பேன்னு. அதத்தான் சொல்றேன். இப்போ அந்த வெயிட்டேஜ் இருக்கு இல்லையா? இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இங்க சேம் வெயிட்டேஜ் நீங்க ஜெஃப்ரிய வச்சு பார்க்கணும். ஜெஃப்ரிக்கு விஷ்ணுவோட பிரிவிலேஜ்ங்கிறது நயன்தாராவோட பிரிவிலேஜ். நய அந்த மாரி ஒரு பிரிவிலேஜ் இல்லாதது ஜெஃப்ரியோட தப்போ, அன்ஷிதாவோட தப்போ, ஜேக்காவோட தப்போ இல்ல. இத அலோ பண்ண சேனலோட தப்பு. இதுல வந்து ஓட்டு வருது, வரல செகண்டரி. ஒரு கேமா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு கேம்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன். கேம்னா நீங்க கிரிக்கெட், ஃபுட்பால் அப்படின்னா, அதுக்குண்டான ஒரு டெக்கோரம் இருக்கும் இல்லையா? அத மெயின்டெயின் பண்ணியே ஆகணும். நான் இப்பவும் சொல்றேன். இந்த ப்ரொபோசல் வந்து ஃபீல் குட்டா இருந்ததுன்னா இருந்தது. ஆனா இத நான் ஏன் அகைன்ஸ்ட்டா பேசுறேன் அப்படின்னா, இது சவுண்டோட ஃபேமிலியோடவே விஷ்ணு வந்து, இல்ல சவுண்ட் ஃபேமிலி போனதுக்கு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கூட விஷ்ணு வந்து இது நடந்திருந்தது அப்படின்னா, நம்ம இத எல்லாருமே கொண்டாடி இருக்கலாம். ஆனா, நம்மளுக்கு எப்பயுமே ஒரு கொஞ்சம் விக்ரமன் பிஜிஎம் கொஞ்சம் உள்ள போனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் காட்டுவோம் இல்லையா? அதனால என்ன பண்ணிட்டோம்னா, இதுல ஒரு பெரிய ஒரு பிரிவிலேஜ் ப்ளே நடந்திருக்கு. அத எல்லாத்தையும் உட்டுட்டு, நல்லா ஃபீல் குட்டா தானே இருக்கேன்னு சொல்லி கடந்து போயிட்டோம் இத. ஆனா அப்படி இல்ல. இதுக்குண்டான பெயின நீங்க எப்ப அனுபவிப்பீங்க அப்படின்னா, யாரெல்லாம் இத என்ஜாய் பண்ணீங்களோ, நாளைக்கு அடுத்த சீசன்ல நீங்க வந்து நல்ல எஃபோர்ட் போட்டு ஒரு கண்டஸ்டன்ட்க்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கும் இதே மாரி ஒரு விஷயம் நடக்கும்போது தான், நீங்க இத திரும்பி பார்ப்பீங்க. என்னன்னு, ஆமா போன சீசன்ல இப்படி ஒண்ணு நடந்தது. இப்படி நடந்திருக்க வேண்டாமே! அப்ப நீங்க பேசுவீங்க. அப்ப உங்க கூட நின்னு பேசுறதுக்கு ஆள் இருக்காது. இங்க பிரச்சனை வந்து பிரிவிலேஜ் தான் பேசணுமே ஒழிய, அந்த கன்டென்ட்ட பத்தி இல்ல. இது நடந்திருக்க கூடாது, நடக்கவும் கூடாது. இன்னொன்னு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷோக்கு ஈரோடு மகேஷ் வர வேண்டிய காரணம் என்ன? அப்போ உங்களுக்கு ஆடியன்ஸோட டைமிங் வந்து இல்ல ஆடியன்ஸோட டைம் மேனேஜ்மென்ட்டோ, இல்ல டைமோ அவ்ளோ வொர்ஸ்ட்டா போயிருச்சா உங்களுக்கு? அவரு உட்கார்ந்துட்டு ஒரு மனுஷவித்திரன் கவிதை சொல்லிட்டு இருக்காரு. ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காரு. நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? சரி அப்படி பார்த்தாலுமே, இதுல சவுண்டுக்கு விஷ்ணு வந்தாரு. அர்ச்சனா வந்தாங்க. மத்த கூட வந்தவங்க யார பத்தியும் நம்ம பேசவே இல்லையே. ஏன்? இதுதான் இந்த பிரிவிலேஜ். ஏன்னா, அதுதான் அந்த வெயிட்டேஜ். நம்ம பவித்ராவோட ஃப்ரெண்ட பத்தியோ, இல்ல தீபக்கோட ஃப்ரெண்ட் பேரு என்னன்னே தெரியல. யாருக்கு அவர் பேரு? சிங்கம் சிங்கம். ஆ. அவரோட பேரே தெரியல. அவர பத்தி பேசவே இல்ல. அவரு மூஞ்சி கூட ஞாபகம் இல்ல. ஆனா நம்ம இவங்கள பத்தி பேசுறோம் இல்லையா? இத பேச வைக்கணுங்கிறது தான் சில பேர்த்தோட எண்ணம். அத வந்து நீங்க வந்து கேள்வி கேட்கணும். தயவு செஞ்சு கேளுங்க. இது வந்து ஜாக்குக்கு வந்திருந்தாலும் எனக்கு கேள்வி கேளுங்க. ஜாக்குக்கு ஒரு வேள நயன்தாரா வந்திருந்தாங்கன்னா போட்டு அடிங்க. நயன்தாராவையும் அடிங்க, ஜாக்கையும் அடிங்க. உனக்கு என்ன இங்க வேல? ஷூட்டிங் போய் நடிக்க வேண்டியது தானே. ஒரு கேம் ஷோல உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டு அடிக்கணும் நீங்க. தேங்க்ஸ். அந்த அவ்வளவுதான். மாதிரி பேச்செல்லாம் கூடாது பாப்பாய். அவ்வளவுதான், புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவ்வளவுதான். இப்போ நான் வந்து அந்த இன்டென்ஷனே எக்ஸ்பிளைன் பண்ணேன். பாப்பாய் வந்து அழகா இதுதான் இன்டென்ஷன் அப்படின்றாரு. ஸோ ஐ திங்க் ஒரு சேம் லைன்ல தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். மத்தவங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிளாக் பெப்பர் வேற தலைவன் அடிக்கடிக்கு வந்து நான் ஒரே ஒரு ஃபில்லர் இருங்க இருங்க. போடுறேன்ப்பா. ஒரே ஒரு ஃபில்லர் யாருங்க? இருங்க. போடுறேன்டா. ஒரு நிமிஷம் இருங்க. என்ன அஸ்வதி தானே? நீங்க சொல்றதுக்கு தான் வர்றேன். என்னன்னா, ஒரு ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணணுன்றத பண்ணிட்டு போயிட்டாருன்ற மாரி சொன்னீங்க. ஆக்சுவலா ஒரு ஃப்ரெண்டு வந்து உள்ள வந்ததுமே ஒருத்தன சப்புன்னு அடிச்சாரு. அதுக்கப்புறம் தான் பேசினாரு. ஸோ ஃப்ரெண்டுன்னா அப்படிதான் இருக்கணும். அத விட்டுட்டு இப்போ நோ வந்து நோ சப்போர்ட் நோ அ நோ 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 பிளாக் பெப்பர் அதுவும் வந்து ஒரு ஒரு அதுவும் ஒரு பெரிய உருட்டு தான். அந்த சீசன்ல நடந்துச்சு இல்ல பாத்தீங்களா? உருட்டோ ஏதோ ஒண்ணு. நான் என்ன சொல்றேன்னா, ம். தப்புன்னு ஃபீல் பண்ணும்போது தப்ப தான் ஃபர்ஸ்ட்டு சொல்லணும் ஃப்ரெண்டா இருந்தா. ஃபேமிலி வந்து திட்டுனாங்க, நான் திட்டக்கூடாது அப்படிலாம் கணக்கு கிடையாது இங்க. ஓகேவா? இன்னொன்னு நம்ம இங்க எல்லாருமே பேசிட்டு இருந்தது, அவர் சௌந்தர்யா கிட்ட பேசுனத விட மத்தவங்க கிட்ட எப்படி டீல் பண்ணாரு அப்படின்றதையும் சேர்த்து பேசிட்டு இருக்கோம். ஸோ அப்படிங்கும்போது ஒரு ஃப்ரெண்டா வந்து அவரு பண்றது வந்து அப்படின்றது வந்து அத மட்டும் ஏத்துக்க முடியாது. அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். மொத்தத்துல உங்களால ஏத்துக்க முடியாது. அதானே? அவ்வளவுதான். சூப்பருங்க. அவ்வளோதான். ஆ. இன்னொரு பாயிண்ட் இருக்கு. அது இப்ப பேசலாமா? இல்ல அடுத்த ரவுண்டா என்னன்னு சொல்லுங்க? நான் வந்து முடிச்சிடுறேன். இல்ல நீங்க ஸ்பீக்கர்ல இருந்து வேணா கூட எடுத்துருங்க. நான் ஃபைனலா முடிச்சிடுறேன். ம்.
பெப்பர் யார் என்ன சொன்னாலுமே எனக்கு வந்து என்னோட மைண்ட்ல அது ஃபிக்ஸ் ஆயிருச்சு. எனக்கு வந்து அது வந்து நீட்டா தான் இருந்துச்சு. ஸோ அதனால எனக்கு அது அந்த பெர்ஸ்பெக்டிவ் என்னால மாத்த முடியல. நான் வந்து வேற விதமா என்னால யோசிக்கவும் முடியல. நீங்க என்ன சொன்னாலும் அது எனக்கு தெரியல. என்னோட தப்பா கூட நோ, 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 இருக்கலாம். நோ, நோ. வி நான் அக்செப்ட் கம்ப்ளீட்லி ரெஸ்பெக்ட்டுங்க. அதான் நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட்டே நான் அதுக்கு க்ளோஷர் குடுத்துட்டேன். நம்ம பேசினத கேட்ட பிறகும் அவங்க ஒப்பீனியன்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. விச் மீன்ஸ் அக்ரி டூ டிஸ்அக்ரின்னு சொல்லி இந்த கான்வர்சேஷன அடுத்து நகர்த்தி கொண்டு போறது தான் வந்து அழகு அப்படின்னு சொல்லி நான் முடிச்சுட்டேன். ஐ கம்ப்ளீட்லி ரெஸ்பெக்ட் யூ. உங்களால ஏன் மாத்திக்க முடியல அப்படின்றதையுமே என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதனால நாட் அ ப்ராப்ளம். அண்ட் ஒன் பாப்பய் சொன்னதோட நான் கம்ப்ளீட்டா எக்ரி பண்ணிக்கிறேன். அந்த பிரிவிலேஜ் வந்துட்டு நமக்கு வந்து அப்பட்டமா தெரியுது. எனக்கு வந்து நீங்க அருணுக்கு வந்து டிசப்பாயிண்டடா இருக்காங்க. அதனால ஒருத்தங்கள கொண்டு அந்த மாரி எல்லாம் முட்டுக்கட்டு கட்டுனா என்னால அத ஏத்துக்கவே முடியாது. அந்த வீட்ல இந்த ஃபேமிலி ஃப்ரீ ஸ்டார்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆ என்ன சொல்றது? அவ்ளோ டீப்பா டவுன் ஆயிருக்கிறது ரயான்ற அந்த ஒரு பெர்சன் மட்டும்தான். அவனுக்கு வந்து அவன் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கான். ஒரு யாராச்சும் ஒருத்தங்க வருவாங்களா? நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு பேச மாட்டாங்களான்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த பையன பார்க்கும்போது பாவமா இருந்துச்சு. இன்னைக்கு ஈவினிங் பார்க்கும்போது கூட அவ்ளோ டிசப்பாயின்ட்மென்ட் தெரிஞ்சுச்சு. சோ வந்து அதையெல்லாம் வந்துட்டு பார்க்கும்போது நமக்கு வந்து இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாரி ஒரு பிரிவிலேஜ் கிடைக்கிறது நமக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப ஜெஃப்க்கு வந்து அந்த மாரி ஒரு செலிபிரிட்டி ஃப்ரெண்ட வந்து கூட்டிட்டு வர்றதுக்கான அந்த ஒரு இது கிடையாது. அதெல்லாம் இவங்க வந்து கன்சிடர் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி ஒரு கன்டென்ட் வந்து இவங்க பிளான் பண்ணும்போது. சோ வந்து எல்லாருக்கும் ஈக்குவலா இது வந்து இவங்களுக்கு இது ப்ரொவைட் பண்ண முடியுமான்றது அது பிளான் பண்ணி பண்ணும். சோ இது கம்ப்ளீட்டா அவங்க டிஆர்பிக்காக மட்டுமே பண்ண ஒரு டிராமா இல்லைன்னா அவங்களோட பர்டிகுலர் கண்டஸ்டன்ஸ்க்கான பூஸ்டப்காக பண்ண ஒரு டிராமா மாதிரி தான் எனக்குமே பட்டுச்சு. சோ நான் பாப்பாயோட கம்ப்ளீட்டா அக்ரி பண்ணிக்கிறேன். சூப்பர்ப்! 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 சூப்பர்! ஃபேன்டாஸ்டிக்! ஃபேபுலஸ்! ஸோ அடுத்த பேச்சாளராக வந்து நான் ரத்தீஷ கூப்பிடுறேன். ரத்தீஷ் வந்து ஏன்னா, பல மாதங்கள் ஆகுது தலைவன் வந்து மேல பேசல. கீழ இருப்பாப்ல. நம்ம ஏதாவது பேசுனோம்னா தலைவன் பாட்டுக்கு அப்படியே அமைதியாயிருவாப்ல. சரி, ரத்தீஷ் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அபௌட் தி கேம் டுடே ஆர் நீங்க பகிர்ந்துக்கலாம். ஆனா பின்னாடி சத்தம் வருது. அத மட்டும் ஹாய் கொஞ்சம் டாம், கேக்குதா? தவிர்த்துக்கலாம். ஹாய் ரத்தீஷ். ஹாய் டாம். அதான் டாம், இது இது உள்ள வந்தாலே ஸ்பீக்கர் வந்தாலே த்ரோ பண்ணிடுது. அது இருங்க. முக்காவாசி வரும்போது அப்படிதான் நடக்குது. அதனால நான் முக்காவாசி லிஸ்னர்ல இருந்து சம்டைம் கேட்பேன், இல்லைன்னா அதுல இருந்து கூட த்ரோ ஆயிடுது. வாய்ஸ் பிரேக். கிடைக்கும் நீங்க கிடைக்கும். ப்ளூடூத் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ப்ளூடூத்த ரிமூவ் பண்ணிட்டு உங்க ஃபோன்ல அப்படியே பேசுங்களேன். அப்படியா? ஆமா. உங்க ப்ளூடூத்ல ஏதோ ப்ராப்ளம்னு நெனைக்கிறேன். ஐயய்யோ! அய்யய்யோய்யோய்யோ! தெய்வமே! இதுக்கு அவனே பரவால்ல போலயே! அம்மானாச்சும் கேட்டுட்டு இருந்து இப்ப கூட கேட்க மாட்டேங்குது. ஆமா. ரதீஷ் ஒரு 2 வார்த்தை மைக் டெஸ்டிங் 1, 2, 3. நீங்க பேசுறீங்க அப்படின்னா வந்து சரி, சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் போங்க இப்ப டாம். இப் ஓகே. ஆமா. உங்களோட இது ஏதோ பிரேக் ஆயிடுச்சுங்க. ஓகே. மேபி யூ கேன் கோ ஆன் டூ நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு அப்படியே கீழே போயிடுறேன். ம்ஹ்ம். இந்த பாப்பாய் சொன்னார் இல்லையா ப்ரிவிலேஜ்னு சொல்லிட்டு, அந்த ப்ரிவிலேஜ் வந்து 100% இன்றைக்கி காமிச்சிருக்காங்க. அது நான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, இப்போ நம்ம நேற்று இல்லாட்டி இன்னைக்கு காலையில் எல்லாரும் பேசுனத வச்சு இவங்க தான் வர்றாங்க, இதுதான் பண்ண போகிறாங்க, இன்னும் மதியம் கூட நீங்கள் நிறையா பேசிட்டோம் நம்ம. வெளியேருந்து பார்க்குறதுக்கு வந்து ஓகே ப்ரிவிலேஜ் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கோம். பட் உள்ளே வராதவங்களோட கண்டஸ்டண்ட்டோட மனநிலையை வந்து ஒரு பாயிண்ட்டு கூட சேனல் அதை யோசிக்கலன்றது வந்து கொஞ்சம் ஃபீலாக இருக்குது. ஒரு யாராக இருந்தாலுமே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னு இருக்கும். ஏன்னா இன்றைக்கி என்ன எல்லாருக்கும் தெரியுமோ தெரியாதோ, பட்டு காலையில் முழிக்கும்போது யாருக்கும் தெரியாது இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது அடுத்தடுத்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட மைண்ட் செட் இருந்திருக்கும். அதை வந்து சில பேருக்கு மட்டும் காமிச்சு அவங்க மைண்ட் செட்டை உடைச்சது வந்து எந்த அளவுக்கு அது நியாயம்னு தெரியல. ஏன்னா நேற்று முத்துக்குமரன் அவங்க அம்மா கடைசியாக உட்காந்து பேசும்போது எனக்கு சில விஷயங்கள் தோணுச்சு. அவங்க வந்து வந்து அவங்க சந்தோஷத்தை வந்து அவ்வளோ தூரம் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு போனாங்க. ப்ளஸ் யாரையும் குறை சொல்லணும், அதே மாதிரி அவங்க பையனை கூட அவங்க குறை சொல்லலை. அந்த அளவுக்கு அவங்க பேசிட்டு போனாங்க. அது ஒரு நிறைவாக இருந்துச்சு. அந் இது ஏன் அங்கே சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு எதிர்பார்ப்போடு இருந்திருப்பாங்க. அந்த எதிர்பார்ப்புக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக ஒரு விஷயம் நடந்திருக்கு.
இங்க அப்படி ஒரு எதிர்பார்ப்ப வந்து கிரியேட் பண்ணி, அத வந்து ஒரு ஃபுல்ஃபில்மென்ட் பண்ணாம விட்டது வந்து, நம்ம பிரிவிலேஜ்ன்னு சொல்லி அத சொல்றத விட, அதோட ஃபீலிங்ஸ் வந்து இன்னி உள்ள இருக்கவங்களுக்கு வந்து பயங்கர தாக்கமா தான் இருக்கும். அத அவங்க பேசிக்கிறாங்களா? இல்ல அத வெளிய காமிக்க மாட்டேன்றாங்களா லைவ்ல? இதெல்லாம் தெரியாது. ஏன்னா, இப்ப ஜாக்லின் வந்து ஈரோடு மகேஷ பார்த்து 2 தடவ கேட்பாங்க. "நீங்க யாருக்காக வந்தீங்க? யாருக்காக வந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அவரு வந்து பொதுவா எல்லாத்துக்காக வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, குழப்பி விட்டு இது பண்ணி விட்டாரு. இன்னொன்னு நமக்கும் தெரியாது அவர் யாருக்காக வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அதுவே அங்க ஒரு பெரிய மைனஸா இருக்கு. ஸோ, இது வந்து அ வெளிய ஓட்டு போடுறவங்க, நம்ம பார்க்குறவங்க இதுக்கு எல்லாத்துக்கும் மேல, உள்ள இருக்கவங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல எங்கேயாவது ஃபீல் கண்டிப்பா இருக்கும். இத வந்து என்ன சமாதானம் பண்ணி, அத சரி பண்ண முடியாது. இதுதான் எனக்கு ஓடிட்டு இருந்துச்சு. தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டூ சே. தேங்க் யூ. நன்றிகள். எஸ் பிரியா சதீஷ். ஹே டாம், நாங்க வந்து நானி ஹாய். பாப்பாய் ஆர்கே பிளாக் பேப்பர்லாம் இன்னொரு ஒரு ஸ்பேஸ்ல பேசிட்டு இப்ப வந்துட்டோம். பாதி கண்டென்ட் பேசிட்டு இங்க வந்துட்டோம். சொன்னாரு மெசேஜ் பண்ணாரு. பேசுங்க, பேசுங்க பாப்பாய் அப்படின்னு நான் தான் சொன்னேன். ஓகே ஓகே. இல்ல ம், பாப்பாய் ம். பேசுனது எனக்கு ஈரோடு மகேஷோட கண்டென்ட்டை விட பெட்டரா இருந்தது. அதனால தான் நான் அதை தான் நான் சொன்னேன். ஃபில்லர் போட்டுக்கிட்டுமா பாப்பாய் பேசி முடிச்ச உடனே அப்படின்னு. அவர் பேசின காமெடியை விட இவர் பேசுற காமெடியே நல்லா இருக்கு அப்படின்னு நானு. அவர் ஏண்டாப்பா என்ன கொண்டு வந்தீங்க, லாஸ்ட் மினிட்ல என்ன ஃபீல் பண்ணிட்டீங்களா கேப்பை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேண்டா வெறுப்பா வந்து உட்காந்துட்டு எல்லாருக்கும் நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு கோச்சிக்காதீங்க அப்படின்னு ஆனா ரான் அவரு அவுட். பேசுனது கூட ஃபன்னியா தாங்க இருந்துச்சு. இல்ல. நான் இன்னைக்கு ஈரோடு மகேஷ் பேசுனது கூட எனக்கு ஃபன்னியா தான் இருந்துச்சு. மத்தவங்க எல்லாம் பண்றதெல்லாம் தான் வந்து ஏத்துக்க முடியாத மாரி இருந்துச்சு. மத்த கதைக்கு வரலாம். அது ம். நான் வந்து கம்ப்ளீட்டா நான் வந்து ஐ கோ வித் யுவர் இன்புட். அது நீங்க உங்களுடைய அந்த தாட் ப்ராசஸ் என்ன குடுத்தீங்களோ, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அது விஷ்ணு விஜயோட நீங்க பத்தி பேசுனது எல்லாமே ப்ரீ பிளான்ட் ஸ்கிரிப்டட் தான். எனக்கு நான் வந்து அதுலேருந்து நான் வந்து இதுவே பண்ண மாட்டேன். ஏன்னா அது அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. இப்ப ஜோ சொன்னார்ல, ஒரு இது ஐ அம் நாட் கோயிங் இன்டு தியர் பெர்சனல் அஜெண்டா. அவங்க லவ் பண்ணட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும். தட் இஸ் தியர் இது பெர்சனல் ஸ்பேஸ். ஸோ வி டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு தட். பட் அத மீறி அந்த போட்டு பிளானிங் போட்டது, கோதுமையில போட்டது, அந்த கேமரால ரிஜிஸ்டர் பண்ணது, இவர் வந்து எனக்கு தெரியாத மாரி ஆக்ட் பண்ணது, எல்லாமே ப்ரீ பிளான்ட் அஜெண்டா தான். அண்ட் சேனல் வந்து வோட் பேங்கை இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் பண்ணாங்க. ஏன்னா நடுவுல வந்து கொஞ்சம் நெகட்டிவிட்டி ஆயிடுச்சு சவுண்டுக்கு. ஸோ அதை ஒயிட் வாஷ் பண்றதுக்காக. அண்ட் அருணுக்கும் பயங்கர நெகட்டிவிட்டி. நோபடி வாண்ட்ஸ் டு, யாருமே அருணுக்கு சப்போர்ட் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. அதனால தான் வந்து பாசிட்டிவிட்டி பில்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எதுவும் நெகட்டிவா பேசாதீங்க, இந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல் போடுங்கன்னு அவங்க முன்னாடியே பிளான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அதை எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு தான் பிரத்யேகமா 2 ப்ரோமோ போட்டாங்க. பிளஸ் நான் வந்து அர்ச்சனா வர்றது வந்து நான் மைண்ட்ல முன்னாடியே நெகட்டிவிட்டி மாதிரி ஃபிக்ஸ் பண்ணேன். பட் அது கம்ப்ளீட்லி யூ டர்ன் ஆகி எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. நார்மலா தான் இருந்தது. அர்ச்சனாவோட இன்டராக்ஷன் எல்லாமே ஒரு நார்மல், ஒரு பிடிச்சவங்க பேசிக்கும்போது எப்படி இருக்குமோ அது நார்மலா அவங்க வந்து சாந்தப்படுத்தி அண்ட் ஷி வாஸ் மோட்டிவேட்டிங். அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது. பட் இவங்களோடது வந்து ஓகே, சவுண்ட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டட். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு தட் ப்ரொபோசல். அதை மீறி விஷ்ணு விஜய் ஹேட் அஜெண்டா. அவரு வந்து பண்றது வந்து, அவரு அந்த கூட்டிட்டு வந்து சொல்றது, அந்த விஷால் பத்தி சொல்றது எல்லாமே, ஏன்னா வந்து அவருடைய இது வந்து டாப் 5 கேட்டகரி பிளேயர்ஸ தான் அட்டாக் பண்ணணும். அண்ட் இப்ப ஜாக்கு, மஞ்சரி எல்லாரையும் கூட்டிட்டு வந்து ஒண்ணா சொல்லிட்டோம்னா, அவங்க இத பிடிச்சுக்கிட்டு, ஸோ ஜாக் அண்ட் மஞ்சரி வந்து லீட் எடுத்துருவாங்க இந்த கான்டென்ட்ல. விஷால அட்டாக் பண்ணி லீட் எடுத்து, அந்த கன்டென்ட் வந்து அவங்களுக்கு ஃபேவரபிளா போயிடும். ஸோ அதனால தான் அவர் வந்து அந்த மேல் பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள வச்சு, அண்ட் ஸ்பெசிஃபிக்கலி அவர் சொல்லியிருப்பாரு, தீபக் வந்து நீங்க சீனியர், நீங்க இப்படி இருந்து உங்களையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாருன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு அவர் அட்டாக் பண்ணுவாரு. அண்ட் முத்துவையும் அட்டாக் பண்ணுவாரு கம்ப்ளீட்டா. அது வந்து அஜெண்டா தான். ஏன்னா அவருக்கு வந்து சவுண்ட் கிட்ட டைரக்டா சொல்லணும்னே இல்லை. ஏன்னா சவுண்டுக்கு சிம்பத்தி ஓட்ஸ் அவருக்கு வேணும். அதனால சவுண்ட் கிட்ட இதை பத்தியே பேச மாட்டாரு. பட் இன்சைட் வந்து சொல்லும்போது நீங்க ஒரு கில்ட் ஃபீலிங்கை வந்து ஒரு ட்ராப் பண்ற மாதிரி இருக்கும். அவர் டைல்யூட்டே பண்ண வேணாம், இது கண்டினியூ ஆகட்டும்னு தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. யாராவது ஒருத்தங்க அந்த டாபிக்கை ஓப்பன் பண்ணும்போது அது பெருசா வெடிக்கும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கறாரு. அண்ட் உள்ளுக்குள்ளேயே தீபக், முத்து இல்ல மற்ற பிளேயர்ஸ்லாம் கொஸ்டின் பண்ணாங்கன்னா வெடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 பேரை மாத்திரம் ஸ்பெசிஃபிக்கா சொல்லுவாரு. அவர் ஜெஃப்ரியை கூட மென்ஷன் பண்ண மாட்டாரு. அண்ட் விஜய் விஷால் தானாவே தான் வந்து ஓப்பன் பண்ணி நான் வந்து சாரி கேட்டேன் அப்படின்னு. அது அது ஒரு செப்பரேட் கேட்டகரி ஸ்டோரி. நம்ம வந்து இது முடிச்சுட்டு போலாம்.
விஜய் விஷாலோட கதைய. பட் விஷ்ணு வந்து ஸ்பெசிஃபிக் அஜெண்டா ஃபுல்லா பிளான் பண்ணி எல்லாத்தையும் அத ஒரு ஒரு தடவ வாசிச்சுட்டு வந்து நரேட் பண்ண மாரி தான் எனக்கு தோணித்து. அண்ட் லெட் தெம் பி ஹாப்பி. ஐ அம் நாட் கெட்டிங் இன்டு தட். பட் அஜெண்டா நீங்க பார்த்தீங்கன்னா, லதாம்மா சொல்லியிருப்பாங்க இன்னைக்கு உங்களோட ஸ்பேஸ்ல. அந்த 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து சவுண்ட் ஓப்பன் அப் பண்ண அந்த விஷயம், அண்ட் அதுக்கு முன்னாடி அந்த பேரண்ட்ஸ் அந்த ஃபேமிலி ரவுண்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த அந்த Me Too, whatever incident that she went through, I'm not going into the trauma. Again, I'm not talking, I'm not saying that, she's not speaking the truth. Yes, she may be affected, but right timeல அது பொசிஷன் பண்றது எல்லாமே வந்து ஓட் பேங்க் இன்க்ரீஸ் பண்றது, இட்ஸ் a clever move. நான் அதை நான் அப்ரிஷியேட் தான் பண்றேன். அண்ட் இவரும் வந்து இந்த கில் ட்ரிப் பண்ணி போனது இந்த கான்டெஸ்டன்ஸ் கிட்ட, அதுவுமே கிளவர் மூவ். அண்ட் அவரோட டார்கெட் வந்து விஜய் விஷாலே இல்ல. there is no point in fighting with Vijay Vishal and saying that, okay, whatever you did it wrong. அதனால என்ன வரப்போகுது சவுண்டுக்கு? ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. பட் முத்து கில் ட்ரிப் பண்றது, தீபக கில் ட்ரிப் பண்ணா, they are all top 5 contestants. So you have to target the strong players and not go towards Vijay Vishal is definitely not going to be top 5. There's no point. அதனால தான் சவுண்டு கிட்டே அவர் சொல்லல. என்னை பொறுத்த வரைக்கும் அவரோடது கிளவர் மூவ் தான். 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ரீ பிளான்ட் ஸ்ட்ராட்டஜி. இந்த சீசன்ல ஏதோ கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகி ஆடியன்ஸ் ட்ராப் பண்றாங்க. இட்ஸ் குட். பட் நாம அதை ஸ்மார்ட் கேம் பிளேவா கூட பார்க்கலாம். விடுங்க, அது இட் மே நாட் பி அ ஜெனுவன் கேம் பிளே, பட் இட்ஸ் அ ஸ்மார்ட் அண்ட் பேக் ஸ்டாபிங்கோ இல்லை ப்ரீ பிளான்டோ ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னா ஓகே, பண்ணட்டும். அது தட் இஸ் தியர் ஸ்ட்ராட்டஜி. வி டோன்ட் நீட் டு கொஸ்டின். அதுதான் எனக்கு தோணித்தே தவிர்த்து. நெக்ஸ்ட் ஒன் விஜய் விஷால். இல்ல, விஜய் விஷால் இஸ் ஜஸ்ட் ஐ ஹவ் நெவர் சீன் சச் அ லோ லெவல் ஹியூமன் பர்சன். ஏதாவது ஒன்று சொல்லிட்ட உடனே அதை எப்படி மழுப்பி உழப்பி அதை வந்து ஒத்துக்காதபடிக்கு அதை கொண்டு போய் அவங்க உட்காந்ததோடலாம் கனெக்ட் பண்ணிட்டு அது கம்ப்ளீட்டா ஹி டிட் நாட் ஈவன் அக்செப்ட். அந்த நேஹாவே அந்த அந்த பொண்ணே டயர்ட் ஆயிடுச்சு. வாயே திறக்காம அப்படியே உட்காந்து கிவ் அப் பண்ணிட்டு ஓகே. இல்ல, அப்புறம் தர்ஷிகா ஏன்னா கூட அதுக்கு மேல அத பேசுனா, இவன் பேர் இன்னமும் டேமேஜ் ஆயிரும்னு சொல்லி அந்த பொண்ணு ஸ்டாப் பண்ணிடுச்சு. கரெக்ட். அந்த Because he is not பிரேஸ்லெட்டை going கழட்டி to accept. He is not going to accept at all. கரெக்ட். அண்ட் பிரேஸ்லெட்டை கழட்டி திருப்பி அந்த பிரேஸ்லெட் ஏற்கனவே இந்த விஜய் விஷால் பிரேஸ்லெட் எடுத்துட்டு போயிட்டு தர்ஷிகாக்கு ஒன்று கொடுத்தாச்சு, அன்ஷிதா கொடுத்து அந்த இந்த பொண்ணோட பிரேஸ்லெட்டே கழட்டி இந்த பொண்ணுக்கு போடும்போது அது வேணாம் வேணாம் நீயே வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துச்சுல, அதுவே பெஸ்ட். திருப்பி அடிச்ச மாதிரி இருந்தது. அந்த பொண்ணுக்கு செம்ம காண்டு. ஆனா கேமரால ரெஜிஸ்டர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜெனுவனா தான் ஷி வாஸ் ஜஸ்ட் ட்ரைங் டு அதை மேக் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட். பட் திஸ் கை டிட் நாட் அண்டர்ஸ்டுட். பட் அது அது விஜய் விஷால் வந்து பேக் ஸ்டாபர் நமக்கு தெரியும். அண்ட் இஸ் அ கன்னிங் பர்சன் அண்ட் நாட் ட்ரஸ்ட் வர்த்தி. ஸோ அதனால ஹீல் கோ அண்ட் ரெஜிஸ்டர். சவுண்டு 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 நீ இன்னைக்கு போய் 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 எல்லார்ட்டையும் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைவ்ல கூட அன்ஷிதா கிட்ட போய் அந்த பழைய அந்த தர்ஷிகாட்ட ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருப்பான்ல அந்த சாச்சினா அந்த தர்ஷிகா கிட்ட, ஓ நான் வந்து இந்த மாதிரி வந்து தப்பா நினச்சிட்டேன், அதுக்கப்புறம் நான் வந்து நேஹா வந்து எனக்கு புரிய வச்சா, என்னோட தேர்ட் ஐயை திறந்து வச்சா அப்படின்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த அன்ஷிதா கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அது ஆமா சாமின்னு அந்த அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு விஷால் மாதிரி ஒரு அது கன்னிங் அண்ட் அன்ட்ரஸ்ட்வர்தி பர்சன் வந்து அது ஒரு டாக்ஸிக் பர்சன். அது ரிலேஷன்ஷிப் பற்றி நான் பர்சனல் இதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை, நான் எதுவுமே பேச விரும்பல. பட் தட் கைண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி என்னோட லைஃப்ல ஐ வில் நாட் ஈவன் என்டர்டெயின். அது ஹீஸ் நாட் ஈவன் ட்ரஸ்ட்வர்தி அண்ட் சாரி தட் he எனக்குங்க, chose big எனக்கு boss. உண்மையாலுமே என்ன தெரியுமா தோணுச்சு நேஹா பேசுறப்ப? நேஹா வந்து ஒரு பாயிண்ட் கூட நான் சொன்னதுல மறுத்து பேசல. ஒருவேளை நேஹா வந்து இங்க அதர் லிசன்ல உட்காந்து மொத்தத்தையும் கேட்டிருக்குமோ? சீரியஸா எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா, அவங்க சொன்ன வார்த்தைகள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, தர்ஷிகாவுக்கு நீங்க ஹோப் குடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஹோப் தான் குடுத்தீங்க. அது வந்து பார்க்கும்போது அது அப்படிதான் தெரிஞ்சுச்சு. அப்படின்னதுமே, என் உடனே இல்லையே நம்ம ஜாலியா தான் என்ஜாய் பண்ணோம். ஐயோ! இவ வேற நம்மள நல்லா கேள்வி கேள்வியா கேட்டு இது பண்றாளே! இப்ப நம்ம என்ன சொல்றது? இப்போ வெளியில பேசுவாங்கல்ல. பேசிட்டு போகும்போது, நான் வரேன். வந்து நான் உன்கிட்ட ஒண்ணு எக்ஸ்ப்ளைன் பண்றேன்னா, வெளியில அது அந்த மாரி தான் நடந்திருக்குன்னு அர்த்தம். நீ அத புரிஞ்சுட்டு உன்னோட பாயிண்ட்ட கரெக்ட்டா நகர்த்திரு அப்படின்னு சொல்லி வெளிலலாம் பேசிப்போம்ல. இப்ப நாமளே பிக் பாஸ்குள்ளலாம் போறோம்னு வச்சுக்கோங்க. சில கரெக்ட் இதெல்லாம் உள்ள கரெக்ட். போறதுக்கு முன்னாடியே இது இப்படி நடந்தா இப்படி, அப்படி நடந்தா அப்படின்லாம் நெறைய கான்வர்சேஷன் பேசி வச்சுட்டு போயிருப்போம்ல. ம். அந்த மாதிரி அது ஒரு இதா தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் த பாயிண்ட்ஸ் என்னென்னலாம் அந்த பொண்ணு கேட்டுச்சோ எல்லாமே பெர்ஃபெக்ட். ஒருத்தவங்க கூட அந்த கிளாரிட்டிய வந்து விஜய் விஷாலுக்கு வந்து சொல்லல. பட் ஆனா இன்னொன்னு சொல்லும்பொழுது விஜய் விஷாலே வந்து ஆமா தெரிஞ்சுச்சு அப்படின்னு எல்லாருமே அதான் சொன்னாங்க.
அப்படின்னது. அப்புறமேட்டு அந்த பொண்ணு ரொம்ப தெளிவா சொல்லுச்சு, கேமே விளையாடல. அப்படி தெரியல. ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 வாரம், 3 வாரம். அதுக்கப்புறம் கேப்டன்சி டாஸ்க்கு வேற எந்த இடத்துலயும் விளையாண்ட மாரி தெர்ல. என்டர்டெயின்மெண்ட்ட பத்தி பேசி கலாய்ச்சு விட்டுருச்சு அந்த பொண்ணு. என்டர்டெயின்மெண்ட்ட பத்தி பேசும்போது, நீங்க என்டர்டெயின் பண்ண மாதிரியே தெர்ல. இல்ல நான் அதெல்லாம் இல்ல. நான் வந்து சமைக்கும்போது ஒரு புதுவிதமா என்ன பண்ணேன்? என்ன ஃபன் பண்ணேன்? அங்க வந்து 4 பேர்த்த டவுன் பண்ணி ஒரு 4 ஜோக் போட்டீன்னா, அது என்டர்டெயின்மெண்ட்டா? எனக்கு புரியல. இல்ல நான் வந்து அத அப்படிதான் பண்ணுனேன். இல்ல அது வந்து என்டர்டெயின்மெண்ட்டா வெளில தெர்ல. அப்படின்னு இல்ல சொன்னதுமே, என்னடா எல்லா எல்லா பக்கமும் நம்மள இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணதில்ல. ஒவ்வொரு கரெக்ட் கரெக்ட். பாயிண்ட்டுமே ஈச் அண்ட் எவ்ரி நோட் வந்து நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ணமோ, டிஸ்கஸ் பண்ண மாரியே அந்த பொண்ணு அங்க அட்ரஸ் பண்ணுச்சு. இல்ல அதனால இது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ம். ஜாக்கோட அந்த ஃப்ரெண்ட் சோ கால்ட் ஃப்ரெண்டும் பேசுனதும் இந்த பொண்ணு பேசுனதும் கரெக்டா ஆடியன்ஸோட பல்ஸ் தான். ஏன்னா வந்து ம்ஹ்ம். ஃபுல் நெகட்டிவிட்டி அவங்களுக்கே தெரியும்ல. இன்ஸ்டாவோட அந்த விஷாலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு காமெண்ட் இருக்கு. அந்த போட்டோஸ் கீழே உள்ள காமெண்ட் எல்லாமே அண்ட் நோபடி ஐ டோன்ட் திங்க் எனிபடி சப்போர்ட்ஸ் தேர் சம் அந்த லோ லெவல் அந்த பாட்ஸோ யாரோ பெய்டு பீப்புள் வந்து மேபி சப்போர்ட்டிங் ஹிம் அண்ட் தென் சில பேர்லாம் ஃபயர் விட்டாங்க. அவர் வந்து ஒரு நல்லவர் வல்லவர் மன்னிப்பு கேட்டுட்டார் அதனால அடிக்காதீங்க அவர் கியூட்டா இருக்காரு அவர் இதுவா இருக்காரு சவுண்டே வந்து அவங்கள ஃபர்கிவ் பண்ணாங்க. சவுண்டோட கேமே நான் சொல்றேன்ல சவுண்ட் இஸ் வெரி வெரி கிளவர். சவுண்ட் வந்து அந்த இப்ப இந்த விஷால் தப்பா பேசுனதெல்லாம் ஒரு கான்டென்ட்டா வச்சு அடிக்க முடியும். பட் சவுண்ட் டசன்ட் வாண்ட் டு டேக் தட் கான்டென்ட். நீங்க பாத்தீங்கன்னா ரஞ்சித்தோட இதையுமே ஷி வுட் ஹவ் ஜஸ்ட் இக்னோர்ட். ஏன்னா ஃபார் ஹர் ஃபைட்டிங் வித் தோஸ் பீப்புள் இஸ் நாட் வொர்த் ஹர் டைம். ஏன்னா அவங்கெல்லாம் டாப் 5லயே இல்ல. அது எதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மைலேஜ் குடுக்கணும்னு சொல்லிட்டு ஷி இஸ் வெரி கிளவர்லி பிளேயிங். ஏன்னா இப்ப 2-3 டைம்ஸ் நம்ம ஹோஸ்டே சொல்லியிருக்காரு. ஒரு கான்டென்ட்டா கிரியேட் பண்ணா நீ என்ன பத்தி என்ன தப்பா பேசுன எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம்ல உட்காந்து. ஷி டசன்ட் வாண்ட் டு டூ இட் பிகாஸ் ஹர் ப்ரையாரிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். ஏன்னா அவங்க ஒரு கைண்ட்ஸ்க்கு சோலா காமிச்சுக்கலாம் இல்ல சிம்பத்திக்காக அதை டைல்யூட் பண்ணாமையும் வச்சுக்கலாம். ஏன்னா போற வரைக்கும் போட்டு ஏன்னா விஷாலுக்கு தானே எல்லாரும் வந்து சொல்றாங்க. சவுண்டுக்கு யாரும் வந்து சொல்லல அட்வைஸ். அதனால சவுண்ட் இஸ் வெரி வெரி கிளவர். நான் சொல்லுவேன்ல நீங்க வந்து கியூட்டு அது இதுன்னு யாராவது சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். சவுண்ட் இஸ் அ வெரி ஸ்மார்ட் பிளேயர். ஷீ நோஸ் ஹவு டு யூஸ் அந்த ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல என்ன கான்டென்ட்டை கொண்டு வந்து வைக்கணும்னு சவுண்ட் நோஸ் வெரி வெல் டு இன்க்ரீஸ் ஹர் ஓட்ஸ். அதனால நீங்க என்ன சொன்னாலும் அது வி மே ஹேட் ஹர் ஆர் வி மே லைக் ஹர் தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். பட் ஷீ இஸ் பிளேயிங் ஹர் கேம். அது நல்லா இல்லாம இருக்கலாம் பட் ஷீ இஸ் வெரி கிளவர். அதுதான் நான் எங்க சொன்னேன். நம்ம தீனதயாளன் இருந்தாப்புல தலைவன காணோம். இப்ப தலைவன் என்ன வந்து அடிக்க எந்த வருவாரா? எபிசோட்ல இப்ப இல்ல, என்ன இல்ல. அடிக்க வருவார்ல? உங்கள அடிக்கலாம் மாட்டாப்புல. தீனதயாளன் வந்து இன்னைக்கு வந்து பேசுறதுல வந்து அப்படியே அவ்வளவுதான். உலகமே அப்படி ஆயிடும். அந்த மாரி பேசுவாப்புல. எஸ் ரதீஷ் இப்போ உங்க வாய்ஸ் கேக்குதான்னு செக் பண்ணுங்க. ஹாய் டாம், கேக்குதா? கேக்குது. சொல்லுங்க. ஹாய். ஏதாவது குறிப்பிட்டு பேசிட்டு இருக்குமா? ஃபுல்லா கேட்கல. இப்பவும் திரும்பவும் நீங்க ஏதாவது நீங்க குறிப்பிட்ட பேசுறது ஒரு மாரி கரன்னு கேக்குது. ஏன் என்னாச்சு? ஃபோன் மாத்திருங்க. புது ஃபோன். நியூ இயர்க்கு. நீங்க ஓகே. புரியுதா? இல்ல. அந்த கொர வந்து போகல. பட் பேசுங்க. கொஞ்ச நேரம் இதாச்சுன்னா நம்ம இது பண்ணலாம். விடுங்க டாம். ஓகே ஓகே. நான் இருக்கேன். நோ ப்ராப்ளம். நான் இங்க ஓகே கேட்கலனா விட்டுருங்க. மேபி பரவாயில்ல. நான் if அப்படியே you have any போயிட்டு specific points to address, right? நீங்க அத அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல மட்டும் போடுங்க. நம்ம கேட்டுக்கலாம். Yeah, thank you. நோ ப்ராப்ளம். Yes, கீர்த்தி. ஓகே. வணக்கம். வணக்கம் ஆஹ் கீர்த்தி. எனக்கு இன்னைக்கு எபிசோடு ஆக்சுவலாக எனக்கு பப்பாய் சொன்ன மாதிரி தான். எனக்கு எப்படின்னா வந்து இது கண்டென்ட் வாஸ் ஃபீல் குட் பட் ரைட்டான்னு கேட்டால் இட் வாஸ் நாட். அட்லீஸ்ட் இவங்க என்ன பண்ணிருக்கலாம், எல்லா ஃபேமிலி விட்ட மாதிரி ஃப்ரெண்ட்ஸாவது வந்து எல்லாருக்கும் வர மாதிரியாச்சும் இவங்க பண்ணியிருந்தா கூட ஓரளவுக்கு இது பண்ணியிருப்பான். ஐ ஃபெல்ட் ரியலி பேட் ஃபார் ரயான். ஏன்னா அவருக்கு ஃபேமிலியே நெகட்டிவாக, அவருக்கு மட்டும்தான் ரொம்ப நெகட்டிவாக போச்சு. மிச்சம் எல்லாருக்கும் ஓரளவுக்கு நம்ம சொல்கிற அளவு பாசிட்டிவிட்டியாக இருந்தது. அவங்க அக்கா பண்ணும்போது இ வாஸ் ரியலி ஒரு ரொம்ப எங்கள் ஜாக்லினே சொன்னாங்க, இவன் ஃபீல் பண்ணுறதை பார்த்தா அவங்களே போய் வீட்டுக்கு போய் கூப்பிட்டு வந்துடுவாங்க போல இருக்குது அப்படின்னு லைவ்ல சொன்னாங்க. ஸோ அந்தளவுக்கு ஐ ஃபெல்ட் ரியலி பேட். ஏன்னா ஃபேமிலி ரவுண்டுங்கிறதே ஓரளவுக்கு லோவில் இருக்கவங்கள பூஸ்ட் பண்ணி மேலே எடுக்கிறது தான். பட் ரயானுக்கு மட்டும் நல்லா விளையாடிட்டு இருந்தோம்னா படுத்து விட்டு போன மாதிரி ஒரு விஷயம் நடந்தோடனே பையன் வந்து அங்கிட்டு இங்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் புலம்பிட்டு இருக்கும்போது கரெக்ட் தான். ஸோ அந்த எக்ஸாம்பிளுமே கரெக்ட் தான். இப்போது ஜாக்கெட்டுக்கு நான் என்ன வாங்கினேன் எப்படி இருக்குன்றது யோசிச்சு பார்த்தா அது நம்ம ஒரு நிமிஷம் விஷுவலைஸ் வேறு பண்ணி பார்த்தேன். அது மாதிரி
அது இது அதான் உங்க வாய்ஸ் அந்த மாதிரி ஃபோன் வந்து கிட்ட வச்சு பேசுங்க. பின்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸ் வருது. கேக்குதா நான் பேசுறது? கொஞ்சம் லவுடரா பேக்ரவுண்ட் நாய்ஸ் தாங்க அதிகமா கேக்குது. ஓ அப்படியா? ஓகே ஓகே. நான் அந்த வெளியில இல்லை இப்போ கேக்குதா? கேக்குது. ஸோ அதனால வந்து அந்த அந்த ஒரு கண்டென்ட் இது பண்ணணும். பட் ஓகே, நம்ம கண்டென்ட்குள்ளே போனோம்னா அர்ச்சனாஸ் கண்டென்ட் வாஸ் குட். ஏன்னா நானுமே நான் ஜட்ஜ் பண்ணிடுவேன். ஐ ரூட்டட் ஃபார் அர்ச்சனா லாஸ்ட் சீசன். பட் நான் கொஞ்சம் பயந்தேன், ஐயோ ஏதாவது பண்ணிடுவாங்களோ சீசனில், வேறு ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் இருந்தேன். பட் இட் வாஸ் ரியலி குட். நீங்கள் சொன்ன மாதிரி விஷ்ணு விஜயில் வந்து நிறைய முரண்பாடுகள் நீங்கள் சொல்கிறது சில பாயிண்ட்ஸ்லாம் ஐ அக்ரி. பட் ஓவராலாக அப்படின்னு பார்க்குறப்போ வந்து இட் வாஸ் குவைட் கேஷுவல்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அவங்க போன சீசன்லேயே அப்படி தான் கேஷுவலாக தான் நிறைய விஷயங்கள் வந்து போட்டார். பட் சில பாயிண்ட்ஸ்லாம் ஐ அக்ரி. எனக்குமே வந்து பிடிக்கல அந்த சௌந்தர்யா கிட்ட அவர் கன்வின்ஸ் பண்ண மேபி அவர் வேற மாதிரி. இப்போ நிறைய கண்டஸ்டன்ஸ் வந்து ஃபேமிலி ரவுண்டில் எப்படிலாம் பண்ணாங்கன்னா வந்து தெரியும் ஜஸ்டிஃபை அவங்க அவங்க ஒரு லவ் இல்லைப்பா நீ கரெக்டாக தான் விளையாடுற அந்த மாதிரி. ஏன்னா இன்னும் சொல்லிட்டீங்கன்னா ஃபேமிலியாக வெளியில் பார்க்குறவங்களோட அதனால தான் இப்போது எக்ஸ் கண்டஸ்டன்ஸோ அவங்களாம் உள்ளே வரப்போ அவங்க சொல்கிறது வந்து நம்ம இப்படி ஏற்றுக்க மாட்டோம். இப்போ ஃபேமிலியே இப்போ முத்துக்குமரனுக்கே வந்து அப்பா நீ பண்ணதெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. லாஸ்ட் வீக் ஒரு விஷயம் நடந்தது. அவங்க சொல்கிறப்போ நமக்கு அதை இன்னசென்ட்டாக எடுத்துப்போம். பட் விஷ்ணு விஜய்க்கும் ஒரு அர்ச்சனாவும் அந்த மாதிரி சொன்னால் நம்மளால் அப்படி எடுத்துக்க முடியாது. ஏன்னா பிகாஸ் தி நோ தி கேம். ஸோ அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா இதில் கண்டிப்பாக 4 விஷயம் இருக்குமோன்னு யோசிக்க தான் தோணும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அவர் சொன்னது வந்து எனக்கு சில பாயிண்ட்ஸ் வந்து அப்புறப்ப ஏற்றுக்க முடியல. நீ டாஸ்க் பண்ண விளையாடின இதை வந்து ஒலிம்பிக்ஸில் விளையாடுறவங்க தான் எப்போ இங்கே என்னப்பா வந்து ஃபிசிக்கல் டாஸ்க் மட்டுமா நடக்குது. அவங்க அந்த ராஜாராணி டாஸ்கில் கூட எதுவுமே பண்ணல. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கேரக்டர் ட்ராமாட்டிக் அந்த இதில் கூட அவங்க எதுவுமே பண்ணலையே. அவங்க வெறும் ஃபிசிக்கல் டாஸ்கில் மட்டும் தோற்றாங்கன்னா இங்கே இல்லையே. ஃபிசிக்கல் டாஸ்க் நடந்து இங்கே ஸ்கூல் டாஸ்க் நடந்தது, ராஜாராணி டாஸ்க் நடந்தது, டெவில் டாஸ்க் நடந்தது. அதெல்லாமுமே அவங்க ப்ரொஜெக்ட் ஆகலையே. அதோட உங்களுக்கு அதில் உங்களை பதில் சொல்ல முடியுமா தான் நான் கேட்பேன். ஸோ இப்போ ஃபிசிக்கல் டாஸ்கில் தோற்கிறது ஓகே, நான் ஒத்துக்கிறேன். அது வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்க முடியாதுனாலும் இந்த டாஸ்க்லாம் ஏன் அவங்க முன்னுக்கு வரல அப்படி தான் நம்ம கேட்க முடியும். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி 10 நிமிஷம் இந்த டாஸ்க்லாம் வந்து 10 நிமிஷம் தான்ப்பா. பட் இதெல்லாம் வந்து ப்ரொலாங்காக 3 டேஸ்க்கு கம்ப்ளீட்டாக இல்லை போச்சு, டே அண்ட் நைட் தானே போச்சு. அந்த இடத்துலாமும் அவங்க சரியாக ப்ரொஜெக்ட் ஆகலைன்றது தான் இங்கே விமர்சிக்கிறோம். எங்களுக்கும் தெரியும் ஃபிசிக்கல் டாஸ்க் மட்டும் கேம் கிடையாது, அது 10 நிமிஷம் தான் நடக்கும்னு. அது கூடவா தெரியாமல் இத்தனை சீசன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ப்ரொஜெக்ஷனே வந்து தப்பாக தான் இருந்துச்சு. பட் எனக்கு ஓரளவுக்கு மேலே வந்து அது லாஜிக்கே பார்க்க வைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் அவர் சொன்ன மாதிரி லாஜிக் சைன் ஓகே, அவர் சவுண்டுக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணி வந்துருக்கிறாரு. அப்போ அந்த மைண்ட் செட்டுக்கு நான் போயிட்டேன். ஸோ அதனால் அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன இவ்வளோ பாயிண்ட் ஆஃப் வியூ கூட நான் வந்து இப்போ நீங்கள் சொன்னப்போ தான் யோசிச்சு பார்க்குறேன். ஏன்னா எனக்கு ஒரு 2 பாயிண்ட்டே வந்து அவுட். ஏன்னா ஓகே, இவர் வந்து டெலிபரேட்டாக வந்து அவங்க ஃபேமிலி வந்து நெகட்டிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக கொடுக்கணும். நம்ம தான் முன்னாடி கூட பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அவங்க ஃபேமிலி ஒரு மாதிரி பாசிட்டிவாக செட் பண்ணாங்க, இவர் வந்து கெடுத்துவாரோ அப்படின்னு. இப்போ அவர் அவங்க வீட்டுக்கு போனார்னா இவங்க லவ் விஷயம் கூட கேட்க மாட்டேன். ஏன்டா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தையே கஷ்டப்பட்டு ஒட்டி வச்சுட்டு வந்தா கச்சா முசான் கிழிச்சிட்டு வந்துட்டு அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு கேள்வி அதுதான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது டோட்டலாக தலைகீழ திரும்பிடுச்சு பார்த்தீங்களா இவர் பண்ண ஒரு விஷயத்தினால. ஏன்டா டேய் அவங்கள பார்த்து கேட்பாங்க, ஏன்டா டேய் இதுக்காக ஒன்று உள்ள அனுப்புறாங்க அப்படின்ற மாதிரி ஆயிருக்கும் அவங்களுக்கு. அதுக்கு சவுண்ட் வந்து சிலதெல்லாம் வந்து ரொம்ப கிளியர் தான். ஆனால் நான் வந்து அவங்க ஃபேமிலி இதுலேயே நான் எதிர்பார்த்தேங்க. அவர் தம்பி கேட்டார், சூப்பராக கேட்டார். ஒரு தம்பி என்ன கேட்டார், ஏமா பிக் பாஸ்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியே அவன் பிக் பாஸ்னால் வேறு என்னன்னு கேட்டாங்க. நான் சவுண்டு கிட்ட வேற பதில் எதிர்பார்த்தேன். இஸ் இட் என்னது பிக் பாஸ் பேசுற கேமா மச்சான், எனக்கு இப்பதான்டா பிக் பாஸே பிடிக்குன்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற மாதிரி இருந்திருக்கும். நான் எதிர்பார்த்தேன். நல்ல வேலை அது உங்களுக்கு வந்திருக்கும். ஆனா அவங்க கட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் அந்த வார்த்தை. ஏங்க அஸ்வதி, கீர்த்தி பேசுறது ரொம்ப லோவா தானே கேக்குது. எனக்கு எல்லாரும் பேசுறமே லோவா தான் கேக்குது. ஏன்னா நான் ஹெட்செட் போட்டிருக்கேன். நான் கரெக்டான ஆள் இல்ல. ஆமா, கீர்த்தி பேசுறது லோவா தான் கேக்குது. அப்படியா? ஓகே. அண்ட் மோகனலட்சுமி, உங்களோட வாய்ஸ் வந்து விக்னேஸ்வரின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களோட வாய்ஸ் மாதிரி இருக்குங்க. அப்படிங்களா? தெரியலையே, எனக்கு அவங்க யாருன்னே தெரியல. நான் ஆக்சுவலி புதுசுங்க. ஓகே ஓகே. உங்களுக்கு யாருக்கா அப்படி கேட்டுச்சா? இல்ல அவங்க வந்து ஆக்சுவலி போற எல்லா இடத்தையும் கமெண்ட் போட்டு ஃபன் பண்றாங்க. அதுவும் ஒரே ஒரு பர்டிகுலர் ஐடிக்கு கமெண்ட் போட்டு ஃபன் பண்றாங்க. ஐ ரியலி லைக் இட் மோகலட்சுமி. யார் பேசுறது? I really like the comment very much. நீங்க ஏன்னா அது பெருசா ரீச் ஆகும். சர்க்காசமா இல்ல, எனக்கு புரியல. As a Jacqueline fan,
ஒருத்தரை ஹேட் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க கரெக்டான பதில் தான் குடுத்துட்டு இருக்கீங்க. ஐ ரியலி லைக் தட் கமெண்ட்ஸ். இல்ல இல்ல ப்ரோ. எனக்கு என்ன தெரியுமா இன்னைக்கெல்லாம் சத்தியமா எனக்கு பிபி செக் பண்ணியிருந்தா எந்த அளவுக்கு ஹையா இருந்திருக்கும் எனக்கே தெரியல. எனக்கு என்னன்னா, இப்போ ஜாக்லின் இப்ப சாரி சௌந்தர்யாக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னா, தாராளமா பண்ணுங்க. அவங்கள பத்தி பாசிட்டிவா போஸ்ட் போடுங்க. அவங்க பண்ண விஷயத்த எடுத்து பேசுங்க. யாருமே அதுல போய் நீங்க அவங்க பண்ணலன்னு சொல்லி பேச போறதே கிடையாது. ஆனா சௌந்தர்யா கிட்ட பாயிண்ட் இல்லன்றனால, கன்டென்ட் இல்லங்கிறதுனால, அத விட்டுட்டு அப்படியே வந்து ஜாக் அடிக்கிறது. ஜாக்க பத்தி எவ்வளவுக்கு எவ்வளவு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ, அது ஒரு பர்ட்டிகுலர் ஐடி இருக்கு. அது நேம் சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு எனக்கு தெரியல. சொல்லுங்க. ரசிகன் ரசிகன் எனக்கு சொல்ற நீங்க அந்த சொல்றதுக்கு ஐடியான்னு முன்னாடியே தெரியல. அந்த ஐடின்றது தெரியும். அதனால தான் உங்கள சொல்ல சொன்னேன். ஐயோ! முடியல சீரியஸ்லி ம். டாம். அவரு போடுற போஸ்ட் எல்லாம் மத்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளோ நான் என்ன சொல்றது கேவலப்படுத்த முடியுமோ, எவ்வளவுக்கு எவ்வளோ நெகட்டிவா பேச முடியுமோ, அவ்ளோ அவ்ளோ கேவலமா, அவ்ளோ போஸ்ட் ஒரு நாளைக்கு எத்தன போஸ்ட் போடுறாரு அந்த மனுஷன்? இதே ஒரு வேலையா வச்சுட்டு உட்காந்துருப்பாரா என்னன்னு பெறப்பட்ட எனக்கு தெரியல. பேடிஎம். எனக்கு அது பேடிஎம் ரூபாய். அதுதான். அதேதான். ரூ. 200 ம். சோ அந்த மாரி அவரு அவரு அவர் போஸ்ட் பார்க்கும்போது நம்மளும் சரி இக்னோர் பண்ணிடலாம். நம்ம கண்டுக்க கூடாது. நம்ம அவங்க கூட ஈக்குவலா பேசினா அப்ப நமக்கும் அவளுக்கும் டிஃபரன்ஸ் இல்லாம போயிடும் அப்படின்னு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு மெச்சூர்டா யோசிச்சாலுமே அவங்க போஸ்ட் பார்க்கும்போது சீரியஸ்லி பயங்கர ப்ரொவோக்கிங்கா இருக்கு. பயங்கர ட்ரிகரிங்கா இருக்கு. இல்ல மோனலட்சுமி அவரோட போஸ்ட் பார்த்து தான் எனக்கு கொஞ்சம் நஞ்சம் சவுண்ட் பிடிச்சதும் எனக்கு பிடிக்காம போயிடுச்சு. அவர் சவுண்ட் வந்து நிக்கிறாங்க, நடக்கிறாங்க, ஹேரை ஃபிளிப் பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க. ஐயா இல்லங்க. என்னால முடியல. நானு இவரு சொன்னேன்ல, நான் ஃபர்ஸ்ட் விஷ்ணு விஜய் தான் வந்து நெகட்டிவிட்டி வந்து சவுண்ட் கிரியேட் பண்ணாருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? விஷ்ணு விஜய்க்கு அடுத்த பொசிஷன்ல நான் ரசிகன வைப்பேன். ஆனா விஷ்ணு விஜய் இப்படிலாம் பண்றாருன்றது எனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே, இவரு ரசிகன் போடுற ட்வீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, லிட்டரலி அன்னாயிங். ஓகே. எந்த ட்வீட் போட்டோம்னாலுங்க, நம்ம வந்து அவரு என்ன ட்வீட் போடுறாரு, 400 போடுறாரா, 500 போடுறாரா, அந்த பக்கமே நான் போமாட்டேன். ஓகே. ஈவன் வி ஆர் ஃபாலோயிங் ஈச் அதர் தான். ஆனா, அவரு வந்து எந்த ட்வீட் போடுங்க, முதல் கமெண்ட்டா வந்து போட்டுருவாப்ல. பேச பட் வேணாங்கிறீங்களா டாம் பப்பாய்? மைலேஜா? ஓகே பப்பாய். பட் டாம் அந்த கம்பேரிஷன் ட்வீட் ஆரம்பிச்சது எனக்கு தெரிஞ்சு அவங்கதான். ஒரு லாஸ்ட் சீசன் இந்த இல்ல சீசன் கம்பேரிசனு, அதுக்கு போல் வச்சு ஓட்டிங் பண்ணது, இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது நான் அவருதான். அதுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய ஃபேன்ஸ் வந்து ஓகே ஐ அக்ரி பாப்பாய் ஓகே கண்டினியூ வித் கீர்த்தி. சரி என்ன பப்பாய் பாயிண்ட் சொல்ல இல்ல வரீங்க? ஒரு ஆக்சுவலி செகண்ட் இருங்க மோகனா. என்ன பாயிண்ட் சொல்ல வரீங்க பப்பாய்? அதாவது அதாவது மட்டும் தான் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒண்ணுமே கேட்கல. எதுவுமே நான் பேசல. அதுதான் அதுக்கு உண்டான அர்த்தம். ஓகே. பட் டாம் எல்லாத்துலயும் ஷார்ப்பா இருப்பீங்க, இந்த இடத்துல கோட்டை விட்டீங்களே டாம். இல்ல. நான் அதனால நானே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டேங்க.